சரி. ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டர் த ராம்சர் கன்வென்ஷன், இட் இஸ் மேண்டேட்டரி ஆன் த பார்ட் ஆஃப் த கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. சரி, ராம்சர் கன்வென்ஷன் கீழ இட் இஸ் அ மேண்டேட்டரி ஆன் த பார்ட் ஆஃப் த கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா டு புரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் ஆல் த வெட்லேண்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ராம்சர் கன்வென்ஷன்ல மேண்டேட்டரி சாவர்னிட்டி ரைட்ஸ்ல கை வைக்கிறாங்கோ. சரியா? வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2010. இது ஒரு ரூல்ஸ் என்ன சொல்லுது? ஃப்ரேம்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ராம்சர் கன்வென்ஷன். இந்த ரூல்ஸை இவன்ட்ட இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்றதும் ஒரு சாவர்னிட்டி ரைட்ஸ் தான். ஒரு சாவர்னிட்டி ரைட்ஸ்ல ராம்சர் கன்வென்ஷன் மாதிரி எதுவுமே கை வைக்க முடியாது அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அ லீகலி பைண்டிங். லீகலி பைண்டிங்காக இருக்க சைட்ஸே வந்து நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷனில் மேண்டேட்டரி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸோ தட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு அடுத்தது போகலாம். The Wetland Conservation Management Rules 2010 also encompass a draining area or a catchment area of a wetland as determined by an authority. Also encompasses a drained area or a catchment area as determined. அத்தாரிட்டி டிட்டர்மைன் பண்ணப்படுற ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியாவும் ட்ரெயின் ஏரியாவும் உள்ள சேர்ந்து இருக்குதுன்றதான் ஸ்டேட்மெண்ட். நார்மலான ஸ்டேட்மெண்ட். இந்த ரூல்ஸ்ல இது இருக்கலாம். ஏன்னா அஸ் பிரிஸ்கிரைப்டு பை அத்தாரிட்டி. அத்தாரிட்டி சொல்றதுன்னா ஒரு ஒரு ஊர்ல ஒரு மாதிரியான டெரைன் இருக்கலாம். ஸோ 2 சாவர்னிட்டி ரைட்ஸ் தப்பாகுது, நாம வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் சாயில் ரிலீசஸ் நைட்ரஜன் ஆக்சைடு. நைட்ரஜன் ஆக்சைடு கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுது. ஒய் நாட்? ஓகே. கேட்டில் வந்து அமோனியாவை ரிலீஸ் பண்ணுது. சரி. ஆனால் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி ரியாக்டிவ் நைட்ரஜன் காம்பவுண்ட் ரிலீஸ் பண்ணுது. ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக தான் எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும்னா, ஏன்னா பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி அது. இது ரியாக்டிவ் நைட்ரஜன்ன்றது உங்களுக்கு வந்து அது லீத்தல் நான் லீத்தல் அப்படின்ற ஐடியா. நைட்ரஜன் ரியாக்டிவ் நைட்ரஜனாக இருந்துச்சுன்னா அது லீத்தலா நான் லீத்தலான்ற லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். லீத்தல் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே ஒரு பெரிய காம்ப்ரஹென்சிவான ஒரு இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக அமோனியா நைட்ரஜன் அப்படின்றத கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி. இந்த கண்டெஸ்ட் ஆஃப் த ப்ரொபோசல் ஆஃப் த யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ரிச்டு சிஎன்ஜி. சரியா? ஹைட்ரஜன் சிஎன்ஜி அஸ் ஃபியூல் பஸ் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரப்போசல் பண்ணியிருக்கோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதோட அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் என்னன்னா எலிமினேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இதே மாதிரி எலிமினேஷன் ஆஃப் ஏதோ வைரல் டிசீஸ் ஏதோ ஒன்று படித்தோம். அது நடக்கவே நடக்காது. எலிமினேஷன் நடக்காது. சரியா? அந்த ஃபியூல் ரெடியூசஸ் ரிப்பிட்டேஷன் தான் ஸ்டேட்மெண்ட்டே ரிப்பிட்டேஷன். சரி. சிஎன்ஜி ஹாஸ் அ ஃபியூல் ரெடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோ கார்பன். சிஎன்ஜி வந்து ஃபியூலாக பார்த்தா ரெடியூஸ் பண்ணும். ஹைட்ரோ கார்பனையும் ரெடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடும் ரெடியூஸ் பண்ணும். ஹைட்ரஜன் ஆஸ் up to 1/5 by volume can be blended with CNG as a fuel for the buses. Hydrogen வந்து up to 1/5 by the volume can be blended with CNG as a fuel for the buses. 1/5 by volume can be 1/5 வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம இது ஜாகிரபியில் ஒரு கொஸ்டின் படித்தோம். என்ன படித்தோம்னா ஃபியூவர் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்றது ஒரு ப்ராபபிள் யூனிட்டா? இது ஒரு ப்ராபபிள் யூனிட் தான். ஆனால் இது வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு ப்ராபபிள் யூனிட்ன்றது அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளெண்டிங்கில் வச்சிருக்காங்க. ஸோ வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக சொல்ல 1/5ன்றாங்க. அதாவது 20% 20% வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎன்ஜி மேக்ஸ் த ஃபியூவல் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தென் இதுதான் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மாடர்ன் அப்படின்னு தனியாக பிரித்து தப்புன்னு எடுப்போம். எலிமினேஷன் 2 and 3. ஸோ 2 and 3 ஆன்சர் ரீச் ஆகுது. நார்மலான ஸ்டேட்மெண்ட் தான். 1/5ன்றதுக்கும் 2 only ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஆப்ஷன் மெரிட்ல கரெக்ட்னு போட்டுடலாம். சரி. வை த டியூ ட்ராப் ஆர் நாட் ஃபார்ம்ட் ஆன் த கிளவுடி நைட். கிளவுடி நைட்ல டியூ ட்ராப் ஃபார்ம் ஆகுறது கிடையாது. ஏன்? ஏன்னா கிளவுட் அப்சார்ப்ஸ் த ரேடியேஷன் ரிலீஸ்டு ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸ்லேருந்து கிளவுடு ரேடியேஷன் போகிறத பிடிச்சி வச்சுக்கிது. ரிஃப்ளாக்ட் வர மாட்டேங்குது. சரி. கிளவுட் ரீஃப்ளாக்ட் பேக் த ரேடியேஷன். அப்போ ரீஃப்ளாக்ட் பண்ணிடுது. இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். சரியா? இங்கே எர்த் சர்ஃபேஸ் would have low temperature on the cloudy night. எர்த் சர்ஃபேஸில் வந்து cloudy நைட்டில் லோ டெம்பரேச்சர் இருக்கு. கிளவுட்ஸ்
டிஃப்ளெக்ட் த ப்ளோவிங் விண்ட் டு த கிரவுண்ட் லெவல். சரி, நம்ம என்ன பண்ணோம், 2 கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஃபெனோமெனால பிரச்சனை இருக்கு. அப்ப அதுல தான் ஆன்சர் இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணு ரிஃப்ளெக்ட் புடிச்சு வச்சுக்குது. இன்னொன்னு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. சரியா? ஸோ புடிச்சு வச்சுக்குது அப்படின்னா கீழ டியூ ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகுமானா, புடிச்சுக்கிச்சுன்னா டியூ ஃபார்ம் ஆகும். ஏன்னா டியூ ஃபார்ம் ஆவறதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தேவை? டெம்பரேச்சர் லோ ஆகணும். இவ்வளவுதான் ஒண்ணே ஒரு விஷயம். டெம்பரேச்சர் லோ ஆவறதுக்கு என்னென்னலாம் தேவை? என்ன தேவைன்னா, ரீரேடியேஷன் மறுபடியும் வந்துட்டே இருந்துச்சுன்னா வந்து ரிஃப்ளெக்ட் அப்போ வந்து அந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ண விடாது. அதனால தான் அந்த க்ளவுடி நைட்ல வந்து மாறாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்படி இல்லன்னா 2 கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மென்ட்க்கு நடுவுல ஆன்சர் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனுக்கு போயிடலாம். ஆஸ் பர் த ரீசன்ட் அமெண்ட்மென்ட் ஆஸ் பர் த ரீசன்ட் அமெண்ட்மென்ட் டு த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 2019. ஓ! ஓ! மறுபடியும் போன வருஷம் கேட்ட மாரியே கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? போன வருஷம் என்ன கேட்டிருந்தாங்க? ஹேபிடேட் ரைட்ஸ். கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிடேட். கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிடேட் ரைட்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட்லேருந்து எடுத்தது கரெக்ட். ஸோ அதோட கன்டினியூஷன் கொஸ்டின் தான் இது. அதோட சிமிலாரிட்டீஸ் ஃபாலோ ஆகுது மறுபடியும். ஆஸ் பர் த ரீசன்ட் கேக்குதுல்ல? கேக்குது ராகுல். As per the recent amendment to the Indian Forest Act 1927 அப்புறம் the forest dwellers has the right to fell the bamboo grown on the forest area. இந்த அமெண்ட்மெண்ட் படி ஒரு புதுசா போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்ல கொஸ்டின் கேட்டதில் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிடேட் தெரியும். அண்ட் சேம் லைன் வித் கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிடேட்டே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் வாழ்ற இடத்துலயே நீ உனக்கு ஹேபிடேட் கொடுக்குற லெவலுக்கு வந்து ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் கொடுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரைட் டு ஃபெல் த பேம்பூ ஆஸ் எ ஃபாரஸ்ட் ஏரியால கொடுக்க மாட்டாங்களா? வை நாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே கொடுக்குறாங்க. இது வந்து கொடுத்துருவோம். பேம்பு தானே வச்சுக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க, வச்சுக்கலாம். ஏன்னா புதுசா ஏதாவது அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும். 1927ல பேம்பு இருந்திருக்காது. இப்ப பேம்பு கொண்டு வந்திருக்கலாம். பேம்புன்றது ஒரு டைப் ஆஃப் கிராஸ். ஒரு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, இட் கேன் பி கன்சிடர்ட். ஓகே, மோஸ்ட் ப்ராபபிலி இட் கேன் பி கன்சிடர்ட். ஆஸ் பர் த ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் ஆக்ட். இது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006ல பேம்பு இஸ் அ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ இது ரெண்டுமே சிங்க் ஆகுதுல்ல. இது ரெண்டுமே சிங்க் ஆகுது. ரைட் டு ஃபெல் த பேம்பு இந்த ஃபாரஸ்ட் ஏரியா. அப்படி இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஃபெல் பண்ணணும்னா அது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக இருக்கும் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட். சரியா? ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் மறுபடியும் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அலோஸ் த ஓனர்ஷிப் ஆன் த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் டு த ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ்க்கே அது சொந்தம் அப்படின்னு சொல்றதும், இது எல்லாமே எதை குறிக்குது? எல்லாமே வந்து ட்ரைபலோட ரைட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி கொடுக்குது. எல்லாமே ஷெட்யூல் சோஷோ எக்கனாமிக் ரைட்ஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே மொத்த ஆக்ட் காம்ப்ரஹென்சிவா பார்த்தா எனக்கு இப்படிதான் தோணுது. எதுலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. அக்கா, இது ஆன்சர் கரெக்டா? இது தப்பு. ஏன் தப்பு? எந்த கொஸ்டின் தப்பு? ஃபர்ஸ்ட் ஒன்று ரைட் டு ஃபெல் எப்படி வந்து மைனர் ஃபாரஸ்ட் ரைட் டு ஃபெல் கொடுப்பான்? நீங்க வெட்டிக்கோ அப்படிம்பாங்களா? வெடிக்கும்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஐயோ, ஏன் செக் பண்ணுங்க. தெரியலக்கா, நான் போன வருஷத்துல அது சொன்னாங்க அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்தேன். டூ அண்ட் த்ரீ தான் ஆன்சர். எப்படி போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க எப்படி ரைட் டு ஃபெல் த பேம்பூஸ் க்ரோன் ஆன் த ஃபாரஸ்ட் ஏரியா? ஃபாரஸ்ட் ஏரியாவில் பேம்பூஸ்லாம் நீங்க வெட்டிக்கோ அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாதுல்ல. டுவெல்லர்ஸ்க்கு தாங்க கொடுக்குறாங்க. டுவெல்லர்ஸ்க்கு தானே தராங்க. ஃபாரஸ்ட் டெவலர்ஸாக இருந்தாலும் ரைட் டு ஃபெல்ங்கிறது அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள கிடையாது. மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னா கலெக்ட் தான் பண்ணலாம். கலெக்ட் மட்டும் தான் நீ பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கே சொந்தம்னு சொல்லிக்கலாம். ம். ஓனர்ஷிப் ஆன் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ரைட் டு ஃபெல்ன்றது ஒரு பிரச்சனையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எங்கேயாவது இந்த மாதிரி ராடிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடுங்க. சரி. சரி, கொஸ்டின் ரைட் டு பெயில் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டுருந்துருக்காங்களா பிஓக்யூல? ரைட் டு பெயில் பெயில் பத்தி இன்னும் வரல. ஃபர்லாக் பெயிலை பத்தி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு பிவைக்கு. அக்கா, ஃபார்லாக் வந்ததே கிடையாதாக்கா? நம்ம ஆ பெயில வச்சு தான் நம்ம ஃபார்லோக்ன்றத நம்ம படிச்சோம். பெயில் கொடுத்தாங்க.
பத்தி வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு தான் வந்திருக்கு. ஒன் லைனரா இது வரைக்கும் பெயில் வரல. சரி. வேற ஏதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு ரைட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த ஆக்ட் படி எனக்கு இந்த ரைட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது தப்பான ஸ்டேட்மெண்ட்டா இப்ப பார்க்கப்படுது. ஃபியூச்சர்ல அந்த மாதிரி கண்டினியூட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். சரி, எலிமினேட் பண்ணுவோமா? அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கெங்க இருக்கு? முதுமலை, சத்தியமங்கலம், வயநாடு, சைலண்ட் வேலி வச்சுக்கலாம். இது எல்லாமே நீல்கிரிஸை பத்தி பேசுறாங்க. முதுமலை வச்சதை நம்ம எடுத்துடலாம். நெய்யார், பெப்பார், செந்துறை, காலக்காடு, முண்டந்துறை அப்படின்னு சொல்றாங்க. இங்க வேற ஏதாவது இருக்கா? பப்பிக்கொண்டா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, ஏபி. இது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோம். ஃபர்ஸ்ட் அகஸ்தியமலை அந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ் தான், அதே படிச்சுக்கலாம். இதில் பப்பிக்கொண்டா மற்ற விடுங்க. கார்வால், வெங்கடேஸ்வரா, ஸ்ரீசைலம், நாகார்ஜுன சாகர், ஸ்ரீசைலம் இதுதான் கொஷினாவும் கேட்டிருந்தாங்க. சரியா? இது ஏபியில் இருக்கு. ஆர்டோ நோட்டில் இது டிஎன்ல இருக்கு. ஆனால் நீல்கிரிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நம்ம இது போட்டுடலாம். நெய்யார், பெப்பார், சென்னந்துறை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் காலக்காடு, முண்டந்துறை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. சரிங்கண்ணா. கவுண்டின்யா, அப்புறம் வந்து குண்டல பார்மேஸ்வரம், ஓகே, பப்பிக்கொண்டா, அப்புறம் வந்து முக்கூர்த்தி. இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதில் இருக்கிறதையாச்சும் அட்லீஸ்ட் படிச்சு வச்சுக்கணும். எங்கேயாவது கேட்ட போகிறோம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் இது அதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்லீஸ்ட். குண்டன்யா, குண்டலா, பிரம்மேஸ்வரம், பப்பிக்கொண்டா, அப்புறம் முக்கூர்த்தி. லாஸ்ட்டாக வந்து காவல், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் நாகார்ஜுனம் ஸ்ரீசைலம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இந்த சம்ம வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடலாங்க. சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, சம் ஸ்பீஷிஸ் எல்லாமே எடுத்துடலாம். சரி, நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால இங்கே வச்சுக்கலாம். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். சம் ஸ்னேக்ஸஸ் ஆர் விவி பேரஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி, சம் மேமல்ஸ், வேற எங்க மேமல்ஸ் இருக்காங்க? சரி, இங்கே சும்மா இப்போ இந்த கொஸ்டினை சம் மேமல்ஸ் ஆர் சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் மேமல்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ்னு சொன்னால் கரெக்டாக எடுப்பீங்களா? கரெக்டாக எடுத்தீங்கன்னா அப்போ அந்த இது இருக்குல்ல, அந்த அந்த ஸ்குரில் கொஸ்டினும் அந்த ஃப்ளைங் ஃபாக்ஸ், அந்த 2 கொஸ்டின் இதோட அசோசியேட்டு தான் ஆக்சுவலாக. இதை தான் அவங்க மாற்றி கேட்குறாங்க. ஸோ வர இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் கொனடேஷனில் வர எல்லா கொஸ்டினும் இந்த மாதிரி தான் இருக்குது. டுகாங்கில் ஆரம்பித்து எல்லாமே கிட்டத்தட்ட. சரி, ப்ளூ ஃபின்டு மஷீரில் ஐராவதி டால்ஃபின் அண்ட் ரஸ்டி ஸ்பாட்டட் கேட். இதில் ஐராவதி டால்ஃபின் மட்டும் எலிமினேட் பண்ணுற மாதிரி அன்றைக்கி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, சாம்பல் ரிவரில் ஆல்ரெடி கரியல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ப்ளூ ஃபின்டு மஷீர் இது வந்து காவேரி ரிவர் நேச்சுரல் ஹேபிடேட். சரியா? ரஸ்டி ஸ்பாட்டட் கேட் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் தப்பு. ஐராவதி டால்ஃபின் வந்து சிலிக்கா லேக்கில் இருக்குது. ஆனால் ஐராவதி ரிவர் வந்து மியான்மரில் ஓடுது, அதனால இது எலிமினேஷன் அப்படின்னு கூட நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் இது. இந்த ப்ளூ ஃபின் மஷீரை வச்சு தான் அடுத்த வருஷம் கொஸ்டின் 2022 கொஸ்டின் 2019 கேட்டது. சாம்பல் ரிவர் வச்சு தான் அங்கே வந்து கரியல்ஸை கேட்டது. அப்போது ஈஸ்டர்ன் காட்ஸ்னு ஒரு புதுசான ஒரு யூஸ்வலாக வெஸ்டர்ன் காட்ஸ் தான் பார்ப்போம். ஈஸ்டர்ன் காட்ஸில் ரஸ்டி ஸ்பாட்டட் கேட்டான். நேச்சுரல் ஹேபிடேட் பற்றி பேசுகிறாங்க. சரி, கிரேட் கன்சர்ன் மைக்ரோபீட்ஸ் இன் என்விரான்மெண்ட் ரிலீஸ்ட் இன்டு என்விரான்மெண்ட். இதில் ஹார்ம்ஃபுல் மெரைன் இக்கோசிஸ்டம் தே ஆர் கன்சிடர் டு காசஸ் ஸ்கின் கேன்சர் இந்த சில்ட்ரன்ஸ். ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸ்மால் எனஃப் டு அப்சர்வ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்பயுமே தப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த தப்புன்னு வச்சுக்கோங்க. ஓவர் ஆம்பிஷியஸ், ஓகே, ஓவர் சர்டினிட்டி அண்ட் ஓவர் ஆம்பிஷியஸ். தே ஆர் ஆஃப்டன் ஃபவுண்ட் இன் யூஸ் டு பி ஃபுட் அடல்ட்ரன்ஸ் நம்ம எல்லாத்தையும் தப்பு தான். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் தப்பாக எடுக்கிறோம். ஃப்ரூட் ரைப்பனிங் ஏஜென்ட்டை தப்பாக எடுக்கிறோம். ரெண்டுமே ஃபுட் ப்ரிசர்வன்ஸ் தான். ரெண்டுத்தையுமே தப்புன்னு எடுக்கிறோம். அது இல்லாமல் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் மெரைன் அப்படின்றதும் ப்ரிஃபராக இருக்குது. சரி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2016 ரூல்ஸை பற்றி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? வேஸ்ட் ஜென்ரேட்டர் ஹேஸ் அ செக்ரிகேட். வேஸ்ட் வந்து 5 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட். 5 கேட்டகரி, 6 கேட்டகரி, 7 கேட்டகரி சொல்ல முடியாது. சரி, இந்த ரூல்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு பி நோட்டிஃபைடு எங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி அண்ட் நோட்டிஃபைடு ஏரியா அண்ட் ஆல் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் ஒன்லி. ஸோ எப்பயுமே ரூல்ஸில் வந்து எல்லாத்தையுமே காம்ப்ரஹென்சிவாக அட்ரஸ் டீட்டெயில்டாக சிஸ்டமேட்டிக்காக அட்ரஸ் பண்ணுவாங்க. இது எதுவுமே விட்டு போகக்கூடாது ரூல்ஸில் அப்படின்றதுக்காக அட்ரஸ் பண்ணுவாங்க. சரியா? ஆக்டில் தான் மேம்போக்காக இருக்கும். சரி, ரூல் ப்ரொவைட் த exact and elaborate criteria for identification of the sites for the landfills and waste processing facilities for
எக்ஸாக்ட் அண்ட் எலாபரேட் கிரைட்டீரியா எக்ஸாக்டாக கொடுத்துறாங்க. ரூல்ஸ் அதான் சொல்லுது. ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் லேண்ட்ஃபில் எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த அதாவது தண்ணி ஏரியாவிலேருந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஸ்கூல் ஏரியாலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அர்பன் லிவபிலிட்டி ஏரியாலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது. எக்ஸாக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது பெரிய குப்பை கிடங்கு போடுறதுக்கு. இட் இஸ் மேண்டேட்ரி அந்த பார்ட் இட் இஸ் மேண்டேட்ரி ஆன் த பார்ட் ஆஃப் த வேஸ்ட் ஜென்ரேட்டர் தட் த வேஸ்ட் ஜெனரேட்டட் இன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் cannot be moved. ஏதாவது நான் சொன்னேன்ல முன்னாடி, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா எக்ஸம்ஷன்ஸும் போட்டு பாருங்க. ரூல்ஸில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒன்லின்ற டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஆனால் எக்ஸாக்டாக சில க்ரைட்டீரியாஸ் வந்து கொடுக்கும். ரீசென்ட்லி க்ரோயிங் அவேர்னஸ் அப்பா ஹிமாலயன் நெட்டில், அதுதான் வந்து கார் கிரார்டினியா டைவர்சிஃபோலியா அப்படின்றது ரொம்ப ஓப்பன் எண்டட் ஆன்சர். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ஓப்பன் எண்டடான ஒரு ஆன்சர் வருது பாரு. இதெல்லாமே ஸ்பெசிஃபிசிட்டியாக இருக்குது. நார்மல் டெக்ஸ்டைல் ஃபைபர் அதுக்கு மட்டும் தான் அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகுது, இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ். இது வந்து சஸ்டைனபிள்னு வச்சா சஸ்டைனபிளாக தான் இருக்குது. பயோடீசல் கமர்ஷியல் வேல்யூ, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் வேல்யூ. மேலே வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், பல்ப் ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரின்றது ஒரு கமர்ஷியல் வேல்யூ தான். ஆனால் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ன்றது சஸ்டைனபிள் கூட டேரெக்டாக லிங்க் பண்ண முடியாததுனால நம்ம டி போட்டுக்கலாம். சரி, which of the following statement are correct regarding the general difference between plant and animal cell? ஜென்ரலான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. பேசிக்காக இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டிஃப்ரென்ஸ் அது, சரியா? அதான் கேட்குறாங்க. பிளான்ட் செல் ஹேவ் எ செல்லுலோஸ் செல் வால் அண்ட் விஷுவல் அனிமல் செல் டஸ் நாட். ஸோ பிளான்ட் செல்லுக்கு வந்து செல்லுலோஸ் செல் வால் இருக்குது, ஆனால் அனிமல் செல்லுக்கு இல்லை, ஜீரோ. இங்கே ஜீரோ செல் வாலுக்கு இங்கே ஜீரோ சொல்லிட்டாங்க. இங்கே வந்து 1, இங்கே 0 வச்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்க இப்போ பிளாஸ்மா மெம்பரனுக்கு பிளான்ட்டு அனிமல்னு வச்சுக்கலாம். பிளான்ட்டுக்கு வந்து 0, அனிமலுக்கு வந்து 1, அன்லைக் அனிமல் செல் விச் டு ஹேவ். சரி, மெச்சூர் பிளான்ட் செல் ஹேஸ் லார்ஜ் வேக்யூல்ஸ். ஸோ வேக்யூல்ஸை பற்றி கேட்குறாங்க. இங்கே வந்து ஒன்று பெருசாக இருக்கும், இங்கே நிறையா இருக்குது, சின்ன நிறையா இருக்கு, மோர் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, அட்லீஸ்ட் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஓகேவா? அனிமல் செல்லு ப்ளஸ் செல்லுவால் இல்லை, இங்கே பிளாஸ்மா மெம்பரன் இல்லை. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாகுது. இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஆனால் நம்ம இதை யோசிச்சு தான் போடணும். 1 and 2 இல்லாதனால 2 and 3, 1 and 2 இருக்குது. கஷ்டம். ஜென்ரல் டிஃப்ரென்ஸ் தெரியலனா போட முடியாது. சரி, which are the following reason for the factor for exposure of benzene pollution? எக்ஸ்போஷர் ஆஃப் பென்சின் பொல்யூஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு, எப்படிலாம் நீ பென்சின் பொல்யூஷன் எக்ஸ்போஸ் ஆகுற, எக்ஸ்போஸ் எப்போல்லாம் ஆவ? ஃபுட்டு யூஸிங் எ வார்னிஷ்டு ஃபுட் ஃபர்னிச்சரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எக்ஸ்போஸ் ஆக பென்சின் பொல்யூஷனுக்கு. சரி, இது வந்து ஸ்மெல்லுன்னு வச்சுக்கலாம். இல்லை ப்ராடக்ட் மேடு பை த பாலிஎத்தரின்றது ஒரு பாலிஎத்தரின் பேக் ஏதாவது வாங்கிட்டு போகிறேன்னா அப்போ வந்து பென்சின் பொல்யூஷன் எக்ஸ்போஸ் ஆகும். இது எல்லாமே சும்மா நார்மலாக இருக்கும்போதே எக்ஸ்போஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, பர்னிங்கில் மாட்டுற ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், டொபாக்கோ ஸ்மோக்கு ஆர் வுட் பர்னிங். பர்னிங்கில் மாட்டும் போது எக்ஸ்போஸ் ஆகும். அந்த எக்ஸ்போஸ்ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை நோட் பண்ணி நோட் எடுங்க, சரியா? இப்போது சம் நியூக்ளியர் ரியாக்டர் கெப்ட் அண்டர் த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சேஃப்கார்டுக்கில் வந்து சிலது தான். நம்மக்கிட்ட ஒரு 16 இருக்குன்னு வச்சுக்கலாம், 17 இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 8, 5 வந்து 5, 4, 5 வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் இந்த 5 மட்டும் குறிப்பிட்டு வச்சுக்கணும்? ஸோ மற்றதை ஏன் 11 விட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். சம் அதர் யுரேனியம், சிலதெல்லாம் வந்து யுரேனியம், சிலதெல்லாம் தோரியம். ரொம்ப கஷ்டங்க இது, ஏன்னா தோரியம்ன்றது 3rd ஸ்டேஜ். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுன்றது ஒரு எக்ஸம்ஷன். அது ஏன் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தோரியமுக்கு வரணும், யுரேனியமுக்கு வரக்கூடாது அப்படின்றது சும்மா யோசிக்கலாம் நீங்கள். சம் ஆர் இம்போர்ட்டட் யுரேனியம் அண்ட் அதர் ஆர் டொமஸ்டிக் சப்ளை. இது வந்து இன்டர்நேஷனலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் யுரேனியம் நான் கொடுக்குறேன், என்னால் நீ வந்து பார்த்து பத்திரமா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. சம் ஆர் ஆப்ரேட்டட் பை த ஃபாரின் என்டர்பிரைஸ் அண்ட் அதர் ஆர் ஆப்ரேட்டட் டொமஸ்டிக் என்டர்பிரைஸ். இந்த மாதிரி நம்ம வெளியே கொடுக்க வேலை ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் அது. ஸ்டேட் ஒன்று, பிரைவேட் ஒன்று. இது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். அப்போது இதுதான் இன்டர்நேஷனல் லெவலில் அந்த இன்டர்நேஷனல் அப்படின்ற வேர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட்டன்ற ஒரே ஒரு வேர்டு தான் வந்து கரெக்டாக இருக்குது. சரி, ட்ரேட் ரிலேட்டட் ஃபாரின் மெஷர்ஸ் ட்ரிம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ்
ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷரா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மெஷர் அது. குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஆக்சுவலா இது வந்து ஒரு என்விரான்மென்ட் கொஸ்டின் கிடையாது. எக்கனாமிக் கொஸ்டின். சும்மா சும்மா சால்வ் பண்ணணும். சரி. இப்போ ட்ரிம் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் மெஷருக்கு ட்ரேடுக்கு ரிலேட்டடா காசு குடுக்கறதுக்கான மெஷர் வந்து இவங்க என்ன சொல்றாங்க? சரி. இதுல குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் இம்போர்ட் பை த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட். ஆ இந்த ட்ரிம்ல என்ன சொல்றாங்கன்னா, இம்போர்ட்டட் பை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியாதாம். இவ்வளோ அமௌண்ட் தான் வரணும், இவ்வளோ அமௌண்ட் தான் வரணும், இவ்வளோ அமௌண்ட் பர்ட்டிகுலர் கிரைட்டீரியா தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்ற குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியாது. அப்போ குவாலிட்டேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாமான்னு கேட்டா போடலாம். மேபி போடலாம் போல இருக்கு. இவ்வளோ அமௌண்ட் தான் வரணுன்ட்டு ஆன் இம்போர்ட்டர்ஸ் பை த ஃபாரின் இன்வெஸ்டர் ஆர் ப்ரோஹிபிட்டட். They applied it to the investment measures related to trade in both goods and services. சரியா? இதுதான் பிரச்சனையான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. They are not concerned with the regulations of foreign investment. They are not concerned. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலேஷன் கன்சர்ன் ஆக மாட்டாங்க. ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா. குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் இம்போர்ட் பை த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் அண்ட் தே ஆர் நாட் கன்சர்ன்ட். அதாவது ட்ரிம்ஸ் தானே. தே ஆர் நாட் கன்சர்ன்ட் வித் ட்ரிம்ஸ் ஆர் நாட் கன்சர்ன்ட் வித் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இம்போர்ட்டர்ஸ் ஆர் நாட் ரிலேட்டட் வித் த நாட் கன்சர்ன்ட் வித் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டினும் கூட. போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டு 1 and 3 போட்டுருக்கணும். ரொம்ப கஷ்டமும் கூட. ஏன்னா ரெண்டுமே பயங்கர வயலண்டான ஸ்டேட்மெண்ட். இதுவும் வயலண்டான ஸ்டேட்மெண்ட், இதுவும் வயலண்டான ஸ்டேட்மெண்ட். இந்த கொஸ்டின் நம்ம தப்பு கரெக்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது ட்ரிம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா கூட நம்ம கரெக்ட் வாங்குறது கஷ்டம் இது ஆக்சுவலா. எனக்கு எனக்கு டவுட். நீ ஏன் குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் இதுல கொண்டுட்டு வர? ஏன்னா அவங்க குவான்டிடேட்டிவ் சொல்லியிருக்காங்களா, குவாலிட்டேட்டிவ் சொல்லவே இல்லையே. அப்போ குவாலிட்டேட்டிவ் குவாலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட்டோட குவான்டிட்டி இருக்குல்ல, குவான்டிட்டினா இவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அமௌண்ட். அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுல அமௌண்ட் இருக்குல்ல, அத நம்பர். போடலாம்ல. ஏன்னா அதுக்கு மேல போணுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியே சஸ்டெயின் பண்ண முடியாது. அக்கா போடக்கூடாதான், ப்ராஹிபிட்டட்ன்ட்டாங்க. அது மாதிரிலாம் போடவே கூடாதான் ட்ரிம்ஸ் கீழே. சரி, ஓகே. அமெரிக்கா, இந்தியா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நம்ம இந்தியா வந்து இம்போர்ட்டிங் பண்றோம்னு வச்சுங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் இம்போர்ட் பை த ஃபாரின் இன்வெஸ்டர். ஃபாரின் இன்வெஸ்டர் இங்கே அமெரிக்காலேருந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் நம்மளுக்கு இருக்கான். அவன் வந்து நம்ம இங்கே எவ்வளோ எடுத்துகிட்டு போனோம், அமௌண்ட் நம்ம எவ்வளோ, அதாவது குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத இவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து பண்ணலான்றது தப்பு. அப்படி கீழே வரலாம். தே ஆர் நாட் கன்சர்ன் வித் த ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். தே ஆர் நாட் கன்சர்ன்ட். எனக்கு ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட்டும் புரியல. ரொம்ப கோர்ல என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. இப்ப புரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிம்ஸோட ரூல்ஸ் படி என்னன்னா, குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட்ஸ் பை ஃபாரின் ட்ரேடர்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் அப்படிங்கிறாங்க. அது ப்ரோஹிபிட் பண்றாங்க அப்படின்னா பண்றாங்கன்னு தானே அர்த்தம். பண்றாங்க. பண்ணக்கூடாது. நீ அத பத்தி பேசாத அப்படின்றாங்க. பேசாத அப்படின்னா அத பத்தி பேசக்கூடாதுன்னா அப்ப தேர்ட் பாயிண்ட்டும் அத பத்தி நான் கண்டுக்க மாட்டேன்னு தானே அர்த்தம். அதான காம்ப்ளிமெண்டரின்னாது. ஓகே. ஆனா அந்த டைம்ல இது புரிஞ்சுக்கிட்டு போத் ட்ரேட் அண்ட் சர்வீஸ் தப்புன்றத எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் ஆக்சுவலா. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. லெஃப்ட் தான். சரி. வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் எலிஃபண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தி லீடர் ஆஃப் அன் எலிஃபண்ட் குரூப் இஸ் அ ஃபீமேல். லீடர் வந்து ஃபீமேல் அப்படின்றாங்க. ஒரு மேட்ரிலினியல் அப்படின்னு வச்சுக்கலாம். மேட்ரியார்கி ஆர் மேட்ரிலினியல் சொசைட்டி. ஒய் நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். என் மேல் மட்டும் தான் இருக்கணுமா? ஸோ நம்ம பார்த்தோம்ல சில எக்ஸம்ஷன்ஸ். இதோட அசோசியேட் கொஸ்டின் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு சீட்டா வந்து ரோர் பண்ணாது. அன்லைக் லைன் சீட்டா கேனாட் ரோர். அதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கலாம். அதே போல் டெரிட்டரி டிஃபைன் பண்ணாது. ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கலாம். சரியா? த மேக்ஸிமம் கெஸ்டேஷன் பீரியட் வந்து கேன்பின்றது 22 மாதம் அப்படின்றது இருக்கலாம். அப்போ கேன்பின்றது ஒரு 18 மாதத்துலேருந்து 26 மாதம் ஒரு பஃபர் லிமிட்குள்ளே தான் சொல்கிறாங்க. சரியா? அண்ட் எலிஃபண்ட் கேன் நார்மலி கோ ஆன் காஃபிங் டில் த ஏஜ் ஆஃப் 40 ஒன்லி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ்க்கும் கரெக்டான 40 அப்படின்ற வயசு தப்பு.
சரி வச்சுக்கலாம். ஆனா ஐயோ! சரி இருக்கு. இதுல மோஸ்ட் அமாங் த ஸ்டேட் இன் இந்தியா த ஹையஸ்ட் எலிஃபேண்ட் இது ஒரு அட்ஜெக்டிவ். ஹையஸ்ட் எலிஃபேண்ட் பாப்புலேஷன் கேரளா. நம்ம வந்து இந்த மாரி ஒரு அட்ஜெக்டிவ் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ன்ற தப்புன்னு தான் எடுப்போம். தப்புன்னு எடுத்துருவோம் 4. 4 தப்புன்னு எடுத்தோம்னா, இதுவும் தப்பு தான். சரியா? ஏன்னா கரெக்ட்டான ஒரு டில் ஏஜ் நம்ம இது கூட தெரியலனா கூட ஆப்ஷன் மெரிட்ல 1 அண்ட் 2 போட்டுறலாம். ஆக்சுவலா. கரெக்ட் தானே கேட்டேன். கரெக்ட் தான் கேட்டுருக்காங்க. ஸோ பர்ட்டிகுலரா ஒரு ஏரியாவ வந்து நீங்க வந்து காஃபிங் பீரியட்ன்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ்ங்க. டிபெண்ட்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்க்கே டிஃபரன்ஸ் வரும்போது ஒரு அனிமலுக்கு கரெக்ட்டா 40 வயசு அப்படின்றது பயாலஜிக்கலி தப்பு. விச் ஆர் த ஃபாலோவிங் புரொடெக்டட் ஏரியா ஆர் லொகேட்டட் ஆன் இன் த காவேரி பேசின். காவேரி பேசின் லொகேட் ஆனது. இங்க பாரேன். இந்த மாரி நீல்கிரிஸ் எல்லாம் வர்றதும் நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்றோம். திஸ் பப்பிகொண்டா. ஒரே கொஸ்டின்லயே இருக்குது. ஆக்சுவலா. இந்த கொஸ்டின் பேப்பர்ல அதையும் பார்த்தேன். இந்த கொஸ்டின் இல்ல போன கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். போன கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன். இந்த கொஸ்டின் பேப்பர்ல வேற மாரி கேட்டிருக்காங்க அவ்வளவுதான். அகஸ்திய மலை கேட்டாங்க. இப்போ வந்து இதை கேட்கறாங்க. அட பாவிங்களா. சிலோன் ஃபார்மூத், காப்பர் ஸ்மித் பார்பெட் அண்ட் கிரே சின்ட் மினிவெட் அண்ட் ஒயிட் த்ரோட்டட் ரெட் ஸ்டார். இதெல்லாமே என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஒயிட் த்ரோட்டட் பார்த்தாலே ஆன்சர் போட்டுடலாம். பயோடைவர்சிட்டி, ஃப்ராக் மோத், காப்பர் ஸ்மித் பார்பெட், கிரில் சின்ட் மினிவெட். மோஸ்ட் ப்ராமினென்ட்டும் பேர்ட்ஸ் தான். ஆனால் இந்த வருஷம் அது ஒர்க் ஆகல. கோ வித் இன்செக்ட்ஸ் போயிடுச்சு. இதில் இன்செக்ட்ஸ் இல்லை. பிரைமேட்ஸ் வேணால் எலிமினேட் பண்ணலாம். ஆனால் பிரைமேட்ஸ்ன்றது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ஆப்ஷன் கூட. ஏன்னா உராங்குட்டான் போட்ட மாதிரி. சரி ஆக்சுவலாக அந்த பிரைமேட்ஸ்ன்றது நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷனோட லிங்க் இருக்கு. Which of the following protected area is well known for the conservation of a subspecies of Indian swamp deer? Which of the following protected area well known for the conservation of Indian swamp deer? Barasinga. That thrives well on the hard land of exclusively graminevorous. நம்ம அதையும் பார்த்தோம். கிராஸ்லேண்ட் எங்கெல்லாம் இருக்கும்? இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இது ஃபாரஸ்ட் ஏரியா. தால் சாப்பர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயா இருக்கு? டேய் ராஜஸ்தான். பிளாக் ராஜஸ்தான். அங்கேயும் ராஜஸ்தான். சரிஸ்கா பார்த்தால ராஜஸ்தான். இதே சரி மாதிரி தான். அது ஓகே. பட் ஆனா தாழ்ச்சப்பர் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? அந்த பிளாக் பிளாக் பக்கு, அந்த சாம்பார் டீர் அந்த கொஸ்டின் அந்த இது ரிலேட்டடாவே அந்த ஆன்டிலோப் ரிலேட்டடாவே கேட்கும்போது தாழ்ச்சப்பர் கேட்டாங்க. அப்படியா? தெரியல. சரி ஆடோ நோட்ல எடுத்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தால் சாப்பர் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மத்திய பிரதேஷ் தான். எல்லா கொஸ்டினும் கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ்ல எண்ட் ஆகுது. கரீல்ஸ் ஆரம்பிச்சு பாராசிங்கா வரைக்கும். ஸ்டீல் ஸ்லாக் கேன் பி மெட்டீரியல் ஃபார் விச் ஆர் த ஃபாலோயிங்? ரோட் பேஸ் ரோடு, அக்ரிகல்ச்சர் சாயில் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிமெண்ட். மூணுத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ண முடியாதுன்னு எதையா சொல்ல முடியுமா? எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இம்ப்ரூவ்மெண்ட். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது அந்த ஜிப்சம் கொஸ்டின் ஞாபகம் வரும். பிஃபோர் ஆர் ஆஃப்டர் வாட் எவர். அதில் வந்து பர்டிகுலராக நேரவாக கேட்டிருந்தாங்க. இதில் அப்படி கிடையாது. மறுபடியும் ஸ்டீல் ஸ்லாக். Which of the following are the most likely place to find musk deer in natural habitat? Musk deer இந்த மாதிரி நேச்சுரல் ஹேபிட்டட்னா வித்தின் மேட்டர் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்குள்ள மாட்டிக்குது. சரியா? அது எந்த ஸ்டேட்னு கண்டுபிடிக்கிறதா இப்போ மேட்டர். மானஸ்ன்றது மஸ்க் டீர். கிராஸ்லேண்ட்ஸ் கிராம்னிவரஸாக இருக்கணும். கிராஸ்லேண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறையா. இப்போ வந்து மற்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் போட முடியும். கிஷான்பூர் எங்க இருக்கு? கிஷான்பூர் வந்து உத்தரப்பிரதேஷ். என்னாச்சு ராகுல்? பார்க்குறாக்கா இது எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு தெரியலக்கா எனக்கு. நான் மேல கொடுத்துருக்க அந்த 2 ஆன்சருமே ஒரே ஏரியா தான். ரெண்டுமே ஒரே ஸ்டேட் உத்தரகண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டேட் எனக்கு அது உத்தரகாண்ட். உத்தரகண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு எப்படி தெரியணும்ல? அதுவே தெரியாது. எப்படி போடுறது? கஷ்டம். இதுவும் கஷ்டம். அட்லீஸ்ட் 2 வரைக்கும் போட்டு 2 கன்ஃபார்ம் பண்ணி 1ஆ 3ஆன்னு யோசனை வந்திருக்கலாம்.
எத்தனை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்கு மொத்தம்? 550 நினைக்கிறேன். படிக்க முடியாது அத. அட்லீஸ்ட் நேஷனல் பார்க்காச்சும் படிக்கலாம். அதுவே 100 இருக்குது. அதையும் படிக்க முடியாது, கஷ்டம். சரி பார்ப்போம். சரி. The rural road construction, the use of which of the following is preferred for ensuring the environmental sustainability or reduces the carbon footprint? Rural road construction preferred ensuring environmental sustainability வேணும், reduce carbon footprint. இங்கே கோல்டு ஹாட் மற்றதெல்லாம் ஸ்டீல் ஸ்லாக் ஆல்ரெடி பார்த்துரும், அது வந்து யூஸ்டு ஜியோ டெக்ஸ்டைல்னு சொல்கிறாங்க, இதையும் வச்சுக்கலாம். இப்போது போர்ட்லாண்ட் சிமெண்ட்டு இது அன்ஃபார்ச்சுனேட்லி எடுத்துக்கூடாது. இது நம்ம கோல்டு ஹாட் வச்சுக்கலாம். இப்போ ஹாட்டாக எதாவது வச்சுருந்தா தான் அது வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரிலீஸ் பண்ணும். எப்பயுமே ஹீட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ கோல்டாக அது ஆஸ்பால்ட்டே கோல்டாக வச்சு போட்டால் ஓகே, நல்லா இருக்கும், நார்மலாக இருக்கும் போல இருக்குது. 1 2 3 அப்போ போர்ட்லாண்ட் சிமெண்ட் எமிட் ஆகுது, எலிமினேட் ஆகுது. என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி, கார்பன் ஃபுட் பிரிண்ட் எரிச்சா தான் கார்பன் வரும், ஹாட் கார்பன். ஸோ இதே மாதிரி இந்த ஹாட் கோல்டுலேயே 2 பர்னிங், அதாவது கம்பஷன் நான் கம்பஷன், அதுலேயே 2 கொஸ்டின் எலிமினேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தேன் ஒரே வருஷத்தில், சரியா? கோல் ஆஷ் கண்டெய்ன்ஸ் ஆர்செனிக், இதில் இதெல்லாமே இருக்குது. இதில் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவியா? ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட் ரிலீஸ்ட் ஏ சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இன்டு என்விரான்மெண்ட். ரிப்பிட்டேஷன், ஹை கோர் ஹை ஆஷ் கண்டென்ட் இஸ் அப்சார்ட் இன் இந்தியன் ஹை கோர். ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இந்தியாவுக்கு நெகட்டிவாக இருக்குது. பட் 1 2 இருக்கா? 1 2 இல்லை, ஆப்ஷன் மெரிட்டில் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரி, பயோசார் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் த க்ரோயிங் மீடியம் ஆஃப் வெர்டிகல் ஃபார்மிங். க்ரோயிங் மீடியமாக யூஸ் ஆகுதா? கேன் பி யூஸ்ட் அஸ், ஓகே, கேன் பி. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோயிங் மீடியம், இட் ப்ரமோட்டட் த க்ரோத் ஆஃப் த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆர்கானிசம்ஸ். இதுவும் பயோசார் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கா? காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கா? அட்வான்டேஜ் தான். என்ன கேட்குறாங்க? வென் த பயோசார் இஸ் அ பார்ட் ஆஃப் த க்ரோயிங் மீடியம், இட் எனேபிள்ஸ் த க்ரோயிங் மீடியம் டு ரீடைன் த வாட்டர் ஃபார் லாங் டைம். அதுக்கு தான் அது அப்படியே மூணுமே அசோசியேட், அப்படியே ஒரு இங்கிலீஷ் காம்பரேஷனில் வைக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அடுத்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்குது. மறுபடியும் 6th ஷெட்யூல், இந்த பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீஷீஸை வந்து 6th ஷெட்யூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் அதோட இம்ப்ளிகேஷன்? என்ன கேட்குறாங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன, அந்த ஷெட்யூலில் வச்சுட்டாங்கன்னா என்ன பிரச்சனை? லைசன்ஸ் வாங்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இல்லை நான் அதை வந்து கல்டிவேட் பண்ண போகிறேன்னா லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ். ஒரு ஆக்ட் எப்பயுமே ஒரு ரெகுலேஷன்ஸ் பற்றி பேசுது, ரெகுலேஷன், சரியா? சச் பிளான் கேனாட் பி கல்டிவேட்டட், ரொம்ப எக்ஸ்ட்ரீம், எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரீமு. ஜிஎம்ஓவாக இருக்கலாம். கேப்டிவ் ப்ரீடிங் மாதிரி தான் இருக்குது அந்த கொஸ்டின் நம்ம கேப்டிவ் ப்ரீடிங்னு பார்த்தோம்ல, ஷெட்யூல் 1ல் வச்சாங்கன்னா கேப்டிவ் ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜிஎம்ஓ இருக்குது. சச் பிளான்ஸ் ஆர் இன்வேஷன் ஹார்ம்ஃபுல் எக்கோசிஸ்டம். எப்பயுமே லைசன்சிங் ரெகுலேஷன்ஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஆன்சரை. இந்த மாதிரி ஆக்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் கேட்குறாங்க. அட்வான்டேஜஸ் என்ன? வீட்டை பாசிபிளாக வித்தவுட் பர்னிங் ரெசிடியூவே ப்ரீவியஸ் கிராப் இல்லாமே பாசிபிளாக பண்ணலாம்னா பாசிபிள் தான். அதே போல் இதுவும் பாசிபிளா? வித்தவுட் த நீட் ஃபார் நர்சரி ஆஃப். ஸோ அந்த முளை கட்ட தேவையில்ல, முளைக்கட்ட பயிர் தேவையில்ல. என்ன சொல்லுவாங்க, ரைஸ் சாப்ளிங் அண்ட் டைரக்ட் பிளான்டிங் த பேடி சீட் இந்த வெட் சாயில் இஸ் பாசிபிள், அவ்வளோதான் பாசிபிள். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இந்த சாயில் இஸ் பாசிபிள், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள். அக்கார்டிங் டு த நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியல், இது கவர்மெண்டோட பாலிசிக்குள்ள, ஓகே, எதெல்லாம் ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டால் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது, சரியா? பாலிசியில் சொன்னாங்கன்னா சில டேமேஜான 2 விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் சுகர் பீட் யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும், ஏன்னா பயோஃபியூலில். சரி, இப்போ கிரவுண்ட் நட் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணக்கூடாது. 3 தூக்கில ஆன்சர் வந்துச்சு, அவ்வளோதான். ஆப்ஷன் மேட்லேயே போட்டுடலாம். இது இல்லாமல் ஹார்ஸ் கிராமும் வரக்கூடாது. ஹார்ஸ் கிராமம் இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ராப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ச்சையும் தாண்டி அதில் ஸ்டார்ச் இல்லைன்னு சொல்லிட முடியாது, எல்லாத்துலேயுமே ஸ்டார்ச் இருக்கும், கொஞ்சமாச்சும் அவைலபிலிட்டி அதுவோட மக்களோட கன்சம்ஷனில் ரொம்ப அதிகமாக அதை யூட்டிலைசேஷன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். Which of the following statement best describes the term social cost of carbon? Cost of carbon அப்படின்றது ஒரு மானிட்டரி வேல்யூவாக இருக்கணும். மானிட்டரி வேல்யூனா லாங் டேர்ம் டேமேஜ் டன் பை த டன்ஸ் ஆஃப் CO2 எமிஷன் கிவன் இயர். இது இல்லாமல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபாசல் ஃபியூல் இந்த கண்ட்ரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் தர் பர்னிங் ஆஃப் தர் ஃபியூல். மெட்ரிக் இல்லைங்க, இதில் மெட்ரிக் இல்லை. கார்பன் காஸ்ட் ஆஃப் சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பனுக்கு சோஷியல் காஸ்ட்டே இதில் இல்லை. சிட்டிசன்ஸ்னு ஒரு நேஷனுக்குள்ளே மட்டும் பேசுகிறான், வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் பீரியடும் பேசுகிறான். எஃபர்ட்ஸ் புட் இன் த கிளைமேட் ரெஃப்யூஜி டு அடாப்ட் இன் த நியூ பிளேஸ், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டு த கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆன் எர்த் பிளான்ட். ஆக்சுவலாக மொத்தமாக என்ன சொல்லுவாங்க, அது ஸ்டாக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணால் என்ன சொல்லுவோம், ஸ்டாக்கு இன்னொன்று சொல்லுவோமே, ஞாபகம் இருக்காது எக்கனாமியில்.
எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு. இல்ல ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணனா அது வந்து ஒரு ஒரு வேல்யூவாவும் மொத்தமா இவ்வளவு நாள் நடந்திருக்குன்றது ஒரு வேல்யூவாவும் கண்டுபிடிப்போம்ல. எக்ஸாம்பிள் டெப்ட் ஜிடிபி. டெப்ட்ன்றது ஜிடிபின்றது ஒரு ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கலாம். டெப்ட்ன்றது என்ன? ஃப்ளோ வேரியபிள் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஃப்ளோ வேரியபிள், ஸ்டாக் வேரியபிள். கரெக்ட். ஸ்டாக் ஓகே வேரியபிள். ஓகே. அது ஸ்டாக்டா, ஸ்டாக் சாரி, ஃப்ளோ. ஸ்டாக் நான் ஸ்டாக்ன்றேன். சரி, ஸ்டாக் வேரியபிள். அந்த மாதிரி கண்டிப்பா வந்து இந்த மாதிரி மானிட்டரி வேல்யூல கண்டுபிடிக்கணும்னா அது வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ஃப்ளோ வேரியபிளா இருக்கும். ஃப்ளோ வேரியபிள் தானே இயர் வைஸ் ஒரு பர்டிகுலர் டைம்க்குள்ள ஆமா. ஸ்டாக்கா கண்டிப்பா ஒரு இயர்க்குள்ள இருக்கணும். அவ்வளவுதான். ஜிடிபி கால்குலேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு. ஜிடிபி கால்குலேஷன் அதோட எக்ஸாம்பிள். ஒரு இயர்க்குள்ள இருந்துச்சுன்னா போதும் அப்படின்றத நீங்க எடுத்தா போதும். ஒரு இன்டைரக்டான ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் இது ஆக்சுவலா. ஏன்னா தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் மெட்ரிக். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்றதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. சரி, வித் ரெஃபரன்ஸ் டு த பல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா, பிளாக் கிராம் கேன் பி கல்டிவேட்டட் அஸ் போத் காரிஃப் அண்ட் ராபி. கேன் பி பண்ணலாம், தண்ணி ஊற்றி பண்ணலாம். கிரீன் கிரீன் கிராம் அலோன் அக்கௌண்ட் ஃபார் நியர்லி ஹாஃப் ஆஃப் த. இதுதான் கொஞ்சம் பிரச்சனை. என்னன்னா பெரிசு, ஜென்ரல், இது பர்டிகுலர், இதை கூட கம்பேர் பண்றாங்க. இந்த லாஸ்ட் த்ரீ டிகேட்ல while the production of kharif pulse has increased and the production of rabi pulse has decreased. ப்ரொடக்ஷன் ஆஃப் கேரிஃப் பல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். ஆனா ராவி பல்ஸ் லாஸ்ட் 3 இயர்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் கேரிஃப் பல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் ராபி பல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. சொல்ல முடியுமா? டேய் 3 டிகேட் கேட்க நல்லா பாரு. 30 இயர்ஸ் அப்பனா 30 இயர்ஸ்ல வந்து இதுங்க ஆப்ஷன் மெரிட் வருதான்னு பார்ப்போம். 1 இருக்கணும். 1 ஒன்லி தான் இப்போ இருக்க முடியாதுன்றாங்களா? முன்னாடி பாப்போம்லடா, ஒரு வைல் கொடுத்து இது பண்ணா தப்புங்க மாதிரி பார்த்தல. அது பார்க்கல. இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது. ஆனா நம்ம ரைஸ் மட்டும் இப்போ யோசிச்சு போறேன். சும்மா நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் பாப்புலேஷன், ரைஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆயிருக்கு, அது கேரிஃப்ல தானே அதிகமாக வளரும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுக்கான எப்படி ஈக்குவலண்டே அங்க வீட் இருக்குது. அதனால இப்படி எடுக்க கூடாது. காரிஃப் பல்சஸ்னு கொடுத்திருக்கான். ரைஸ் வீட் கேபிஸ்ல. நீ இப்ப வந்து உனக்கு நாலேஜ் மெரிட்ல போனா அக்கா சொன்ன மாதிரி காரிஃப் தான் மான்சூன் டிபெண்டன்ட். ஸோ கண்டிப்பா அது வந்து கம்மியா இருக்கலாம். இன்னொன்னு மான்சூன் இண்டிபெண்டன்ட் தானே, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிளக்சுவேஷன் இருக்குல்ல மான்சூன். அக்கா சொன்ன மாதிரி அது ஃபிளக்சுவேஷன் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும்டா. அது 30 இயர்ஸ்ல வந்து நீ காரிஃப் பல்சஸ் வந்து கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங், இது வந்து டிக்ரீசிங் அப்படின்லாம் நம்ம எதையுமே யோசிக்க நடுவுல எத்தனை எல்னினோ இயர் வேற வந்துச்சு. சொல்லுங்க, நீங்க சொன்ன மாதிரி தான். 30 இயர்ஸ்ங்கிறதுலாம் இட்ஸ் வெரி, எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்தாலும் 30 இயர்ஸ் இது வந்து கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் தான் சொல்ல முடியும். 5 இயர்ஸ் சொல்றாங்கன்னா கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதுவும் அந்த மான்சூனை பொறுத்து தான். அவங்க கன்சிஸ்டன்ட்னு சொல்லியாக்கா? ஹாஸ் இன்க்ரீஸ்டு அப்படினாலே நம்ம அப்ப எப்பவுமே அது ஏற்றத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்தமா தான். இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல ஆக்சுவலா நான் இப்படி யோசிக்கலாமான்னு பாருங்க. ஏன்னா இது பல்சஸ் தான். இந்த இவன்லாம் செரல்ஸ்ல வருவான். ரைஸ் வீட்லாம் செரல்ஸ்ல வருவான். அப்ப பல்சஸ்ன்றது அந்த ஜோஹர், பாஜ்ரா அதெல்லாம் தான் வந்து பல்சஸ்ல வருது. அதே போல இங்க பிளாக் கிராம், இங்கன்னா கேரிஃப்ல. இது கேரிஃப்ல, இது ராபில. பாஜ்ரா மில்லட்ஸ் தான், பல்சஸ் கிடையாது. பல்சஸ்னா என்னப்போ? ரெட் கிராம். ஆமா, அந்த கிராம் வகைகள் தான பல்சஸ். அதான் ரைஸ் வீட் வராதுல்ல. ரைஸ் வீட் மில்லட்ஸும் வராது. அவ்வளவுதான். அப்படினாலே இது ரெண்டுமே சின்ன சின்ன ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்க. அவ்வளவுதான். புரியுதா? அதுல ஏற்ற தாழ்வுன்றது கண்டிப்பா நடந்திருக்காது. ரைஸ் வீட்டுன்னு தனியா எடுத்தோம்னு வச்சுக்க, சேரல்ஸ்னு எடுத்திருந்தோம்னா நீ யோசிக்கிறது அது கரெக்டா இருக்கு. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் வந்து கேரிஃப்ல தான் வளருது. அதை வச்சு சொல்லலாம். பல்சஸ்ன்றது ரொம்ப சின்னதாயிடுச்சு. நான் அப்படி எடுக்கிறேன். இது கரெக்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. இருக்கலாம் சும்மா. சரி, எடுத்துக்கலாம். இந்த ஃபாஸ்ட் 50 டேஸ் பற்றி வச்சே போட்டுடலாங்க. இதை இல்லாமல் அடுத்தது வந்து இங்கே பிளாக் சாயிலுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கோம். வாட்டர் பம்பு இது பண்ண முடியாதுன்னு சொன்னாலே அது ஒரு பிரச்சனை தான். இது மறுபடியும் ஒரு அட்வான்டேஜஸில் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் அது பிரச்சனை தான். அப்ரப்டாக நான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஏன்டா சி போடுற? டி தானே. சரிங்க.
டீப். ம். சரி. பிராக்டிஸ் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர். எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன சொல்றாங்க? அக்ரிகல்ச்சர் கண்டிப்பா நடக்கணும். லெக்யூம் இன்டென்சிஃபிகேஷன் எக்கோ ஃப்ரெண்ட்லி, கிராப் டைவர்சிஃபிகேஷன் எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். யூஸ் ஆஃப் டென்சியோமீட்டர், வெர்டிகல் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர்ல எக்கோ ஃப்ரெண்ட்லியா? 1 அண்ட் 2 இல்ல. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர்ல வெர்டிகல் ஃபார்மிங். வராதுன்னு பார்த்தேன் வேற ஞாபகம் இருக்கா? வராதுன்னு பார்த்தோம். ஆனா அது ஏன் ரீசன் தான் ஞாபகம் ஏன் இல்ல. ரீசன் தான் அப்ப சாயில்னு பார்த்தோம். நான் 2 நாள் முன்னாடி இன்னொரு பொண்ணு பேசுறேன். வெர்டிகல் ஃபார்மிங்ல நிறைய பிளாஸ்டிக் குள்ளார வைப்பாங்க தெரியுமா? ஆமா, அதனாலயாமா? எக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லல்ல அது. ஓ! அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் எடுக்கலாம்ல நம்ம. சரி, பிளாஸ்டிக்ல வைக்க மாட்டேன். நான் அதுக்கு பதிலா வந்து ஒரு இதுல வச்சுக்கிறேன்னா? எதுல வச்சுக்கிறேன்? பிளாஸ்டிக்ல தான்டா மோஸ்டா வைப்பாங்க அவங்க பண்றதுல. உனக்கு அதுல பிளாஸ்டிக் இல்லாம கொண்டு போகிறது கொஞ்சம் மினிமல் தான். தட்டிப்பானை அந்த மாதிரி இதுல எல்லாம் நீ வச்சுனா? யூஸ் பண்ற பைப்ஸ்ல இருந்து எல்லாமே ஏதாச்சும் வரும். ஓ, அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. ஆனா இது சாயில் வரலன்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம். சாயில் ரிலேட்டா வரல. நீங்க அந்த இதுல இருந்து எடுத்தீங்கல்ல. இங்கிலீஷ் காம்பினேஷன்ல இருந்து எடுத்தோம். இங்கிலீஷ் காம்பினேஷன். அதுல சாயில் ரிலேட்டட் மட்டும்தான் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் அக்ரோ எக்கோ சிஸ்டமா, அக்ரோ எக்காலஜில வரும். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபெர்டிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர். ஃபெர்டிகேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன? கண்ட்ரோலிங் த அல்கலினிட்டி ஆஃப் இரிகேஷன், வாட் இஸ் பாசிபிள். ஃபெர்டிகேஷனுக்கு அல்கலினிட்டி கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். சரி. எஃபெக்டிவ் ஆல் பாஸ்பேட் தான் எங்கள் பிரச்சனை. எஃபெக்டிவ் ராக் பாஸ்பேட் ஆஃப் ஆல் அதர் பாஸ்போட்டிக் ஃபெர்டிலைசர் எல்லாமே வாட்டர் சாலிபிள். அந்த வாட்டர் சாலிபிள் பிரச்சனை. அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் டு த பிளான்ட் இஸ் பாசிபிள். அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், லீச்சிங்கை டிக்ரீஸ் பண்ணலாம். எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஒன்று மட்டும் தான் ஓவர் ஆம்பிஷியஸ். கரண்ட் ட்ரெண்ட் இன் த கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது? சரி, இதையும் பார்க்கலாம். இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இங்கே இருக்கு பாரு. சிங்கிள் பட்டு மல்டி செட்ஸ். சிங்கிள் பட்டு செட்ஸு கம்பேர்ட் செட்ஸ் வித் மெனி பட்ஸ். இது ரெண்டுத்துக்கு தான் கம்பாரிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இர்ராடிக்கல் கம்பாரிஷன். அதை வச்சு ஆன்சர் தரலாம். இன் இந்தியா விச் ஆர் த அபவ் ஆர் அஃபிஷியலி டெசிக்னேட்டட் அஸ் அ மேஜர் மினரல். இது எடுக்க தெரியல எனக்கு. ஆனால் ஆன்சர் வந்து டீன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஆப்ஷன் மெரிட் எடுக்கிற அளவு கூட எனக்கு ஐடியா இல்லாமல் தான் இருக்கேன். இல்ல இது படிச்சா மட்டும் தான் எடுக்க முடியும். எது மேஜர் மினரல் எது மைனர் மினரல் தெரிஞ்சா மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா எந்த மினரலுமே எனக்கு அது குரோமைட் மட்டும் தான் தெரியிருக்கு, மற்றது எதுவுமே தெரில. பென்டோனைட் அப்படின்னா எனக்கு தெரில. சரி, ஆனால் பென்டனைட் தான் இங்கே மிஸ் ஆகுது. பென்டனைட் பற்றி படிச்சுக்கிட்டோம். பென்டனைட், குரோமைட், கைனைட் அண்ட் சிலிமினேட். With reference to the India's desert national park, which of the following statement are correct? Desert national park பற்றி கேட்டிருக்காங்க. சரி, இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல சரௌண்ட் ஆயிருக்கு. சரி, there is no human habitation inside. இது ரொம்ப ஓவர். கன்ஃபார்மாக அது வந்து ஓவர். இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஹேபிடேட் ஆஃப் கிரேட் நேச்சுரல் ஹேபிடேட்ன்றாங்க. ஒன் ஆஃப் த தான். அது ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஹேபிடேட்னா ஓகே. அந்த இடத்துல வந்து சரௌண்டிங்கில் இருக்கா? டெசர்ட் பக்கத்தில் அது வாழுமான்னு கேட்டால் டெசர்ட் ரேன் ஆஃப் கட்சிலும் வாழுதுன்னா டெசர்ட் பக்கத்துலையும் வாழும். சரி, அப்போ 2 தூக்கிடுவோம். 2 தூக்குனா ஆன்சர் 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1 and 3, 1, 2, 3. 2 கரெக்ட்லி. 2 தப்பு இல்லை. சரி, 1 and 3 என்ன எடுத்து ஆப்ஷன் மெரிட்டில் எடுத்துடுறோம். சரி, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இன் இந்தியா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அட் ப்ரெசென்ட்ல ரீட்டைல் பிரைஸ் ஆஃப் த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இன் மார்க்கெட் ட்ரைவன் அண்ட் நாட் அட்மினிஸ்டர்ட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு ரெகுலேஷன் இல்லை, கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுறது இல்லை. ஃபெர்டிலைசர்ன்றது ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபெர்டிலைசர் அது கவர்மெண்ட் அதை அட்மினிஸ்டர் பண்ணுறதுலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். அது நெகட்டிவாக இருக்குது, கவர்மெண்ட்டுக்கே நெகட்டிவ். அம்மோனியா which is an input of urea is produced from natural gas. இருக்கலாம், from natural gas, why not? Sulfur is a raw material for the phosphoric fertilizer. It's a byproduct of oil refinery. ஓகே, பை ப்ராடக்டாக இருக்கலாம். இந்தியாவில் பர்டிகுலராக 36% சொல்கிறாங்க பாரு. இது பிரச்சனை.
அப் டு 1/5 அப்படின்னு சொல்றது என்ன? 36% சொன்னது என்ன? எல்லாமே கிரிட்டிக்கல் அண்ட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டடா வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி சொல்லியிருக்கான். இந்த ஆக்ட் கீழே கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் லார்ஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன் இன் இந்தியா. கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷனால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. சரி, அப்போ இது கரெக்ட். இது சரி, இது ரெண்டுமே ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்டுங்க. ஆனால் அது ரெண்டுமே கரெக்ட் ஆகுது. இந்த மாதிரி மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தலாம். அது என்ன கொஸ்டின்? ஞாபகம் இருக்கா? 2017 பார்த்தோம்னு நினைக்கிறேன். 17 18 இதே மாதிரி ஃபார்மேட் எடுக்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன்ல. சரி, பார்ப்போம். Among the tiger reserve, which are the following? Which one has the largest area under the critical tiger habitat? அங்கே கொடுத்துருந்தாங்கல்ல, அங்கே கொடுத்ததான் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் நாகார்ஜுன சேலம் ஸ்ரீசைலம் கொடுக்கும்போது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது பெரிய டைகர் ஹேபிடேட்னு நம்ம படிச்சிருந்துருக்கலாம். சரி, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட்டர் கிரெடிட். வாட்டர் கிரெடிட்ன்றது இட் புட் மைக்ரோ ஃபைனான்ஸ் டூல். வாட்டர் கிரெடிட்ன்றாங்க ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் டூலா டு ஒர்க் இன் த வாட்டர் அண்ட் சானிடேஷன் செக்டார்ல யூஸ் பண்றதுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் டூல். இட் இஸ் a global initiative launched under the aegis of World Health Organization and World Bank. இனிஷியேட்டிவ்ன்றாங்க. இனிஷியேட்டிவ் தான் பிரச்சனை. எப்பயுமே தப்பு நடப்போம், இந்த தப்பு நடப்போம். இட் aim to enable the poor people to meet the water need without depending on the subsidies. poor people வாட்டர் கிரெடிட் மைக்ரோ ஃபைனான்ஸ் டூல். ஓகே, 2 எலிமினேட் பண்ணா ஆன்சர் 1 and 3 வருது. ஆனா பாரு, enable the poor people to meet their water need without subsidies டிபெண்ட் ஆயிடாம நானே உனக்கு காசு தரேன். poor people meet with the water need அட்ஜஸ்ட் பண்றதுக்காக மைக்ரோ ஃபைனான்ஸ் இங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுவே சின்ன சின்ன காசா கொடுக்குறேன், சப்சிடிஸ் வேணாம் உனக்கு அப்படின்னு சொல்றது. R2 R2 கோட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு நம்ம 2 R இருக்கணும்னு பார்த்தோம். இங்க ஒரு R இருக்கு. ஓகே, 2 R. ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிசஸ் இன் எலக்ட்ரானிக்
இங்க பாரு, அங்கேயும் நம்ம வேஸ்ட் எடுத்தோமா, இங்கேயும் பாரு எலக்ட்ரானிக் தான் இங்கேயும் வருது. சும்மா 2 கொஸ்டினுக்கும் லிங்க் இருக்கு. அது என்ன பார்த்தோம், எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம மெரைன் முக்கியமோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வேஸ்ட்ல கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு வாட்டர் ஸ்லட்ஜ் வேஸ்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட்டும் ஒரு சிக்னிஃபிகண்ட் வச்சிருக்கான். சரியா பேப்பர்ல. சரி, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளாய்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். இங்க வந்து அங்க 6 ரிசோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க வந்து 6 இல்ல, இங்க வந்து 6 ஒரே ஒரு ராம்சருக்கு மட்டும் தான் 6 இருக்கு. ஸோ கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் இல்லை, இதுவும் கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கு. ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிசஸ் இன் எலக்ட்ரானிக் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி. இங்க என்ன சொல்றாங்க, எக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் லேண்ட் ஃபார் த இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் ராம்சர் கன்வென்ஷன். எக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்றதை பத்தி பேசுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் இந்த கல்டிவேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிராப் இன் டிகிரேடட் லேண்ட். சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் கொண்டு வருது. இன் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். நம்ம 6 எடுத்தா மட்டும் தான் இது போட முடியும் அந்த அளவுக்கு. இது மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம். என்ன கொஸ்டின் அது, 2 6 மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிப்ஸ். இதே ஃபார்மெட்ல அதை டிரைவ் பண்ணும். விச் இஸ் த கன்சர்ன் அபவ் த காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட். கன்சர்ன் என்ன, லீத்தல் அப்படின்றதுக்கு மட்டும் தான் பிரச்சனை. லீத்தல் குவான்டிட்டி ரிலீஸ் ஆகாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தான் நம்ம வந்து அங்கே என்னது பார்த்தோம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இண்டஸ்ட்ரி. அது வந்து லெட் பாய்சனிங் பார்த்தோம். லெட் பாய்சனிங் பார்த்தோம். இதையும் பார்த்தோம். ரியாக்டிவ் நைட்ரஜன் வந்து தப்பு இல்லைன்னு பார்த்தோம், ஏன்னா லீத்தல் லெவலுக்கு இல்லை. ஆனா லெட் பாய்சனிங் லீத்தல் லெவலுக்கு நைட்ரஜன் கொடுக்கும் அப்படிங்கிறது லீத்தல் அமௌண்ட். பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி இல்லைன்னு பார்த்தோம்ல, பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி அது லீத்தல் இல்லைன்னு பார்த்துட்டோம். அதனால லீத்தல்னு எதுவும் கொடுக்கல. ரியாக்டிவ் நைட்ரஜன்ன்றது லீத்தல்னு நம்மளும் இங்கே படிச்சது இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா பாய்சனஸுக்கு நம்ம அதை எடுத்தோம், தப்புன்னு எடுத்தோம். கரெக்டா. லீச்சிங் இது வந்து சம் ஹெவி மெட்டல்ஸ் வந்து காப்பர் ஸ்லாக் வந்து கேன் காசஸ் லீச்சிங் கொண்டு வரும். ஓகே, ஆனா அதுக்கு யூட்டிலிட்டி இருக்கு. அதுக்கு பதில் நீ அதுக்கு தான் பிரிக் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிடுற, அப்படி இல்லைன்னா வந்து அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிடுற, அந்த மாதிரிலாம் இல்லை சாண்ட் சாயில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கண்டிப்பா யூஸ் பண்ணும், வெளியே யூஸ் பண்ணும். With reference to the furnace oil, consider the following statement. It is a product of oil refineries. ஓகே, இட் இஸ் a product. Some industries வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்றாங்க ஃபர்னஸ் ஆயில. இது வந்து எமிஷனும் ரிலீஸ் பண்ணுது. ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. ப்ளூ கார்பன்ன்றது ஓஷன்ல இருந்து வர கார்பன் கேப்சர்ட் பை ஓஷன் அண்ட் கோஸ்டல் ஈகோசிஸ்டம். இது ஃபாரஸ்ட் பயோமாஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சாயில். பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இல்லைன்னா பிரசன்ட் அட்மாஸ்பியர். மெரைனே போடுவோம் இப்போ போடுற மாதிரி. இது மோஸ்ட் லைக்லி டு பி ஃபவுண்ட் சர்வைவிங் ஆன் த சர்ஃபேஸ் வித்தவுட் சாயில் இல்லாம அப்படின்றாங்க. ஸோ அதில் லிச்சன்ஸ் அண்ட் மோசஸ் மட்டும் தான் சாயில் இல்லாம கண்டிப்பா வளரும். ஆனா மஷ்ரூம் சாயில்லையும் வளரும். ஸோ சாயில்ல வளரவே கூடாது. ஃபர்ன்ஸ் எடுத்துடலாம், ஒரு மரம் சின்ன புஷஸ் இல்லை. நீ எப்படிடா மஷ்ரூம் சாயில் இல்லாம சொல்ற? சாயில் இல்லாமனா மரத்துல வளரும்ல. மரம் எங்க இருக்கு உனக்கு? ஒரு டெட் பிளான்ட் மேல சாயிலே இல்லைன்னா சாயில் மேல தானடா மரமே க்ரோ ஆகும். ஸோ சாயில் க்ரோத் மீடியம் இல்லாம அது எப்படி வளரும்? நான் சொல்றேங்க, ஒரு டெட் அனிமல் மேல வளரும் மஷ்ரூம். ஃபங்கஸ் இல்ல அது, அந்த மாதிரி சொல்றியா? ஃபங்கஸ் டெட் அனிமல் மேல வளரும், டெட் செத்து போன மரம் மேல வளரும். ஆனா இப்ப லிச்சன்ஸ் அண்ட் மோசஸ் எதுல வளரும்? ஜெஸ்டின் வந்து கல்லு மேலே வளரும், சாயில் தேவையில்ல. அந்த மாதிரி சொல்றேன். அதை எக்ஸ்க்ளூசிவா சொல்லணும்னா மஷ்ரூம் இருக்குங்க, ஆனா மஷ்ரூம் மண்ணுலயும் வளருது, சாயிலையும் வளரும். ஆனா சாயில்ல வளரவே கூடாது, வித்தவுட் சாயில். தே லிட்டரலி மீன் இட், லிட்டரலி வித்தவுட் சாயில்ன்றது. அதனால லிச்சிஸ் அண்ட் மோசஸ் வருது. ஆனா லெச்சின்ஸ் இஸ் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கே அண்ட் ஃபங்கை. அப்ப மோசஸ் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப், மோசஸ் பிளான்ட் ஆக்சுவலி. அப்ப லெச்சின்ஸ் இருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸா? ஃபங்கையும் ஆல்கேவும் சேர்ந்தது தான் லெச்சின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு கலவை சிம்பியாட்டிக். சிம்பியாட்டிக்னா அப்ப அது லெச்சின்ஸ் என்ன ஸ்பீஷீஸ்? ஃபங்கை பிளஸ் ஆல்கே சேர்ந்தது தான் லெச்சின். பிளான்ட் கிடையாதுன்னு தானே பார்த்தோம். நாட் பிளான்ட் இல்லடா, அந்த ஹை ஆல்டிட்யூட்ல இதே இல்லாத இடத்துல இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இது. துண்ட்ரா ரீஜன்ல வளரும், நார்மல் இதுலயும் இருக்கும். சாயிலே இல்லாத சாயில் வரதுக்கு முன்னாடியே வந்துடும். சக்சஷன்ல பாப்போம்ல என்விரான்மென்ட்ல, பிரைமரி சக்சஷன் ஃபர்ஸ்ட் இது வரும், அதுக்கு அப்புறம் தான் சாயில் வரும், அதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்.
சரி. நாம ஆக்சுவலா கிராஸ் லேண்ட் அந்த மாதிரி பார்க்க மாதிரி பார்த்தோம் சக்சஷன்ல. இல்ல வாட்டர் அண்ட் ஃபயர். சரி. which one of the following பயோ இண்டிகேட்டர். என்னக்கா? அது ரெண்டுமே பயோ இண்டிகேட்டர். லிஜெண்ட்ஸ் அண்ட் மோசஸ் பயோ இண்டிகேட்டர். பயோ இண்டிகேட்டர். சரி. which of the following is used in the preparing natural mosquito repellent? இது நம்ம ஸ்மெல் வர்றதை மட்டும் வச்சு போடலாம். ஸ்மெல்ன்றது தான் ஒரே ஃபேக்டர். சரி. என்ன கேட்குறாங்க? பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், ஃபுட் செயின்ல பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் யார் யாரு? டயாட்டம்ஸ், சைனோபாக்டீரியா, டயாட்டம்ஸ் அண்ட் ஃபோராமினிஃபெரா, காப்பிபிட்ஸ், டயாட்டம்ஸ் கன்ஃபார்மாக நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. சைனோபாக்டீரியா மட்டும் கன்ஃபார்மாக ஆன்சர் போடலாம். ஓ, நம்ம ஆப்ஷன் மெரிட்டும் இருக்கு. சூப்பர், பிரச்சனை இல்லை. 3 கன்ஃபார்ம் பண்ணலாம். 4 or 2? நீ வந்து ஃபோராமினிஃபெராக்கு பதிலாக நீ இது வந்து சைனோபாக்டீரியா போடலாம். சரி. ரெடியூசஸ் த சான்ஸ் ஆஃப் கேப்சர்ட் பை த predators, ரோல் ஆஃப் அண்ட் ரோல் ஆன். சரி. இதில் பேங்குலின் வந்து அந்த ரோல் ஆன் ரோல் ஆஃப், ஹெட்ஜ்ஹாக்ன்றது ஒரு முள்ளமன்றி மாதிரி இல்லை, அதுவும் அந்த ஷேப்ல தான் இருக்கு. ஆனால் மர்மோத்ன்றது வந்து ஒரு பெருசு, ரொம்ப பெருசா இருக்கும் அது. With reference to the New York Declaration of Forest, which of the following statement is correct? இது ஃபர்ஸ்ட் என்டோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, தெரியல. என்டோஸ்ட் குளோபல் டைம் லைன் டு எண்ட் த லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். மேபி இருக்கலாம், டைம் லைன் கொடுத்துருப்பாங்க அதில் டிக்ளரேஷன்ல. அதனால லீகலி பைண்டிங்னாலே பிரச்சனை. அதுவும் அதுவும் பெருசா நமக்கு தெரியாதது கூட. என்டோஸ் வித் கவர்மெண்ட் எல்லாருமே பிக் கம்பெனிஸ் அண்ட் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், இது கரெக்ட். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த சிக்னேட்டரி வரைக்கும் ஓகே. ஆனால் சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் ஃபவுண்டிங் மெம்பர்னு அர்த்தம். அங்கே பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்டல் ரோல், கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சருக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் ரோல்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டு 4 and 2 கன்ஃபார்ம் பண்ணுவோம். 4 மட்டும் தான் இருக்கு. அப்போ அது ஆப்ஷன் மெரிட்ல தான் 1 கரெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்டோஸ்டு அட் த இன்டர்நேஷனல் யுனைடெட் நேஷன் கிளைமேட் சப்மிட் 2014. ஆப்ஷன் மெரிட்டுங்க அது. சரி. மேக்னெட்டிக் பார்ட்டிகல் சஸ்பெண்டட் அண்ட் காஸ் a neurogenerative problem are generated as a environmental pollutant for the which of the following? இங்க பாரு, வித்தின் ஹோம்ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இதே மாதிரி தான் பென் அண்ட் பென்சில் யூஸ்டு அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, குழந்தைங்க யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் வந்து ஒரு நியூரோ ஜெனரேட்டிவ் ப்ராப்ளம், முன்னாடி அதே நியூரோ ஜெனரேட்டிவ் ப்ராப்ளம் தான் சொல்லியிருந்தோம், அதுலேயும் வராது. ஒரே ஒரு எக்ஸம்ஷன், அந்த ஜெனட்டிக் பிரச்சனை வந்து இவனுக்கு மட்டும் வரும். அப்போ என்ன, பெயிண்டர்ஸுக்கும் டேனர்ஸுக்கும் வரும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுதான் நான் பார்த்ததுலேயே பெரிய எக்ஸம்ஷன். மற்றது எதுவும் கிடையாது. மற்ற நான் நார்மலாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான். 3 எலிமினேட் பண்ண ஆன்சர் வருதா? ஆன்சர் வருது. ஆப்ஷன் மெரிட்லேயே போட்டுடலாம். அதே போல் டெலிஃபோன் லைன், ஃபில்டர் ஃபீடர். ஃபில்டர் ஃபீடர்ன்றது சரி, நம்ம இதுக்கு முன்னாடி இதோட லிங்க் எங்கேயோ பார்த்தோம்ல, ஃபில்டர் ஃபீடருக்கு கிறிஸ்டேஷன்ஸ்ல தான் ஃபில்டர் ஃபீடர்ன்றதை படிக்கணும். வேற எங்கேயோ பார்த்தோம், வேற ஏதோ ஆயிஸ்டருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, ஞாபகம் இல்லை. ஆக்டோபஸ், கேட்ஃபிஷ், ஆயிஸ்டர், இது மட்டும் தான் பென்டிக்ல இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாவது பென்டிக்ல பார்த்தோமா? கேக்குதா? கேக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க தான் ஆக்சுவலா பென்டிக்னு யாரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கேவி தான் சொன்னாங்க நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு எடுத்தாலே, இந்த கொஸ்டினா சல்ஃபர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி வந்து இந்த சைக்கிள் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி சாயில்ல இருந்தா வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு தப்புன்னு எடுத்துட்டோம். சரியா? அந்த கொஸ்டின் தப்புன்னு எடுத்ததுனால இது ரெண்டும் நம்மளுக்கு கேஸ்ன்னு தெரியும் கன்ஃபார்மா. நீங்க பாஸ்பரஸ்னு போடலாம், தைரியமா போடலாம் இதுக்கு. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபரன்ஸ் இருக்கு. டெட்ரிவரஸ் எதெல்லாம் டெட்ரிவரஸ்? சீ ஹார்ஸ்ன்றது ஃபிஷ்ன்னு சொன்னீங்களா? அது இல்லாமல் ஆடோ நோட் பாரு, டெரஸ்டியல், மரைன், மதெல்லாம் டெரஸ்டியல், டெட்ரிவரஸ். Decomposes may be in ocean, but detrivorous only in
இதில் மட்டும் மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ இந்த டெட்ரிவரஸ் தான் இவனோட டெட்ரிவரஸ் தான் இங்கே ஓஷனோட டெட்ரிவரஸாக அவர் கவரான். ஃபில்டர் ஃபீடர் ஆயிஸ்டர் பென்டிக்கில் இருக்கிற மாதிரி. ஸோ ரெண்டுமே ஒரு இன்டைரக்ட் டீகம்போசஸ் ரெண்டுத்துலையுமே இருக்குங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கும், அதாவது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஆனால் டெட்ரிவோரஸ்ன்றவங்க வந்து டைஜஸ்ட் பண்ணுறது மூலயமா வந்து டீகம்போஸ் பண்ணுவாங்க. அது ஆயிஸ்டர் பண்ணுற மாதிரி இங்கேயும் இவன் பண்ணுறான். எர்த்வார்ம்ஸ், மிலிபிட்ஸ் அண்ட் woodlices. காமன் மெட்ரிக், காமன் கார்பன் மெட்ரிக் கண்டிப்பாக இருக்கணுங்க. அசஸ்மெண்ட் தான் அப்போ கன்ஃபார்மாக அசஸ்மெண்ட். சரியா? ஓவரால் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் இன் யூனிட் டைம், ஒரு யூனிட் டைமில் ஓவரால் ஃபுட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் காஸ்ட் பை த ஃபோசல் ஃபியூயல் பை த வேர்ல்டு இன் யூனிட் டைம். இது வந்து பர்டிகுலர் ரொம்ப நேரோவாகுது பாரு. ஸோ நேரோவாகிறது தான் ஈஸி. அதெல்லாம் பில்டிங் நேரோவாக இருக்கணும், ரொம்ப காம்ப்ரஹென்ஸாக இருக்கக்கூடாது. இதே தான் நம்ம வந்து கார்பன் ஃபெர்டிலைசேஷனுக்கும் பார்த்தோம். இதெல்லாம் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப், எல்லாமே எல்லாத்துக்கும் கூட சிம்பியாட்டிக் ரிலேஷன், தனித்தனியாக சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் கூட இருக்குது. பெர்மாகல்ச்சர், இதோட நம்ம இங்கே பெர்மாகல்ச்சரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, இங்கேயும் பெர்மாகல்ச்சரை பற்றி தான் பெருமையாக பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் தான் ஈஸிலி பாசிபிள். எங்க கன்வென்ஷனல் ஃபார்மிங் செமி அரிட்ல ஈஸிலி பாசிபிளாம், பெர்மாகல்ச்சர் ஈஸிலி பாசிபிள் இன் நாட் சோ இன் சச் ரீஜன். ஸோ இங்கே மட்டும் தான் பெர்மாகல்ச்சர் கீழே விழுது, மற்ற எல்லாம் பெர்மாகல்ச்சர் நல்லதாக பேசுகிற மாதிரி இடம் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேறு எங்கேயாவது ரெஃபரன்சஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ரொம்ப யூனிக்கான ஒரு கொஸ்டின் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. பாம் ஆயில்ன்றது நேட்டிவ், எண்டமிக் அப்படின்னு சொல்றது இருக்கா? எண்டமிக்னா தப்பு. மற்ற ரெண்டு நார்மலான ஸ்டேட்மெண்ட். கேன் பி யூஸ் இன் பயோஃபியூயல், பயோடீசல் யூஸ் பண்ணலாம். பாம் ஆயில்னு சொல்றாங்க, அதில் வந்து ஸ்டார்ச் இருக்குமா? இருக்கும். வை நாட் இருக்காது. சரி, இதில் லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க, லிப்ஸ்டிக் அண்ட் அதாவது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சம் இண்டஸ்ட்ரீஸ். தித்வானா எப்பயோ கேட்டதை வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியாது. கிளேஷியஸ், மேங்க்ரூவ் ஏரியா, ராம்சர் சைட்டு, சலைன் லேக். சர்கோல், குச்சாமன், தித்வானா எப்பயோ கேட்டு இருந்திருக்காங்க. அதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தான் சலைன் லேக்னு போட முடியும், இல்லைன்னா கன்ஃபார்ம் போட முடியாது அதில். சரி, குளோபல் ஓஷன் கமிஷன் கிராண்டட் லைசன்ஸ், இவன் தான் லைசன்ஸ் கொடுக்குறான். கிராண்டட் லைசன்ஸ் தப்புன்னு எடுப்போமா? தப்புன்னு எடுத்துரும். இந்தியா வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு, கொஞ்சம் காசு ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட்மெண்ட் தான். ப்ரெசென்ட் ஆன் தி சீ ஃப்ளோர், அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் அதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றது நார்மலான ஸ்டேட்மெண்ட். இது வந்து லைசன்ஸ் வாங்குது, ரிசீவ் லைசன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றது ஆப்ஷன் மெரிட்ல கரெக்ட்னு போடலாம். சரியா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லீஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப்? அப்போ இருக்கிறதுலே வாட்டர் ஆடோ நோட்லேயே எடுத்துருங்க. இது மட்டும் தான் வாட்டர் நிறைய தேவைப்படுது. லிங்க் ஆகுதா? லிங்க்கும் ஆகுது. ஃபைன். Climate smart agriculture. Preparation of climate smart agriculture. Consider the following statement. இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுரும். இங்க பார்த்தோம்ல, இங்க ஏன்டா அது விட்டுட்டு போயிருக்கு? ஏன்னா அது பார்த்தனா மத்த क्वेश्चनலாம் தப்பாகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, பாரு என்ன தப்பாகுதுன்னு பார்த்து படிச்சுக்கோ. சரி. Climate smart village, climate smart agriculture, climate smart village approaches in India is a part of the project led by the Climate Change Agriculture and Food Security in International Research Program. It's a part of a project led by CCAFS அப்படின்றவங்க கொண்டு வர ப்ராஜெக்ட் தான். அப்ரோச் இன் இந்தியா. இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம கொண்டு வரோம்ல, அது அந்த ப்ராஜெக்ட் கீழே இருந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஷோ தப்பு நடப்போம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து இஸ் கேரிட் அண்டர் த கன்சல்டேட்டிவ் குரூப் ஆஃப் இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஹெட் குவார்டர்ஸ் அட் ஃப்ரான்ஸ். சரி, மூணாவது வந்து இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செமி அரிட் கிராப் இன் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த இது ஒன் ஆஃப் த ரிசர்ச் சென்டர். இது வந்து இங்க இருக்கிற ரிசர்ச் சென்டர், அது மாதிரி இங்க ஒரு ரிசர்ச் சென்டர்ன்றான். இது என்ன போடுவீங்க? இதான் ஆன்சர். என்டர்ல எப்படி போடுறது? இல்ல, இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்குன்னு சொல்லலடா. அந்த இன்டர்நேஷனல் அவனோட இந்த சிஆரோட ஒண்ணு, அதோட ஒண்ணு அப்படிங்க. அதான் பிரான்ச், அதோட பிரான்ச் இந்தியால இருக்குது. இது நீங்க எப்படி எடுப்பீங்க?
அது கரெக்டா தானடா இருக்கு. செமி ஏரிட் ரீஜன்ல தானே நீ கிளைமேட் ஸ்மார்ட் பண்ணுவ. நம்ம யூஸ்வலா என்ன பார்ப்போம், அத்தாரிட்டி தப்பு இருக்கும், போர்ட் தப்பு இருக்கும், இன்ஸ்டியூட் தப்பு இருக்கும். அந்த இது கீழே வரலங்கிற மாதிரி தான் இவன் ஜென்ரலா தானே கொடுத்துருக்கான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஆஃப் தி ரிசர்ச் சென்டர் அதோடது அப்படின்னு தானே சொல்லியிருக்கான். மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலி இந்த டூக்கு வந்து பிரான்ஸ் தெரியாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேணா நான் ஒத்துக்கிறேன். மேல இருக்கிறதும் எதுவும் பண்ண முடியாது. அவனோட ப்ரோக்ராமா தான் இருக்கணுமா? கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரி வில்லேஜ்ன்றது அவனோட ப்ரோக்ராமா தான் இருக்கணுமா? கிளைமேட் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டியோட இன்டர்நேஷனல் ரிசர்ச் ப்ரோக்ராம்ல தான் நம்ம இந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ்ன்ற நீ அப்ரோச் மோஸ்டா இன்ஸ்டிடியூஷன் இது வரைக்கும் தப்பு எடுத்ததுலாம் நீ போய் பார்த்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஒரு ப்ராமினன்ட் இன்ஸ்டிடியூஷனை கொடுத்துருப்பான். நீ பழைய கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா ஓஹோ அப்படி சொல்லுவாரு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்ட் பேங்க், யுஎன்இபி, இல்ல G20 அலையன்ஸ், அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ரொம்ப ப்ராமினண்டா எடுத்து கொடுத்துருக்கிறது தான் நம்ம வந்து தப்பு அந்த மாதிரி பார்த்துருக்கோம். எஃப்ஏவை வந்து எஃப்எஸ்எஸ்ஐ பண்றான் அப்படிங்கிறது அந்த மாதிரி தானே தப்பு எடுத்திருக்கோம். நான் வந்து லைக் இது மாதிரி கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ்லாம் வருதுல்ல, முதல்ல நம்ம எடுத்தோடனே தப்புன்னு போடாம ஒரு டைம் யோசிச்சு பார்த்துட்டு போடலாம். இப்போ வேர்ல்ட் பேங்க் டூ வந்து ஒரு ஃபண்டுக்கு வருதான்னு சொல்லி தானே அந்த மாதிரி யோசிச்சு தானே தப்பு போடுவோம். அப்படி பார்த்தா இப்போ அவங்க கேவி சொல்ற மாதிரி அன்னைக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, கிளைமேட் கோவலேஷன் யூரோப்பியன் யூனியன், அது கரெக்டா இருந்துச்சு. கரெக்ட், புரியுதா? ஓகே ஓகே. சரி சரி, நீங்க இந்த கொஸ்டின் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பாத்துக்கோங்க. பட் இந்த கொஸ்டினுக்காக மற்ற கொஸ்டின் அஃபெக்ட் ஆயிடாதீங்க, அதான் சொல்றேன். சரி, ஓகே. ரிசல்ட் இந்த சாயில் சர்ஃபேஸ் இஸ் ஆஃப்டன் ஆல்மோஸ்ட் பேரா இருக்கும். சீக்கிரமா வந்து ஃபாஸ்டரா டீகம்போஸ் ஆகிறதுனால பேர், அதனால ப்ரொடக்டிவிட்டி கம்மி. இதே மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரீஸ், வெஜிடேஷன் இஸ் லார்ஜர்லி கம்போஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஃபார்ம்ஸ் த ரீச் அப் டு த கெனப்பி. இந்த கெனப்பி அதாவது அங்க ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், இதையும் பார்த்தோம். சரியா? நம்ம எங்க அதை எடுத்தோம்? ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு கொஸ்டின் எடுத்தோம்ல. ஓகே, அது வந்து அப்பில்லிங்ல இந்த கொஸ்டின் எடுத்தோம். வெஜிடேஷன் சவானா. சரி, சவானால ஒரு வெஜிடேஷன் இருக்கு, கிராஸ் லேண்ட்ஸ் அண்ட் ஸ்கேட்டர், நிறைய ஸ்கேட்டர் ட்ரீஸ் இருக்கு. எக்ஸ்டென்சிவ் ஏரியாவுக்கு ட்ரீயே இல்லை. இப்போ இதை வச்சு நீ செக் பண்ண போற, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோ. என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுவாங்க? பரோவிங் இன் ஆஃப் அனிமல்ஸ்ன்றது எல்லா அனிமலும் பரவ் பண்ணாது, ரொம்ப சின்ன சின்ன அனிமல் தான் பரவ் பண்ணும். அப்படியே இருந்தாலும் ஒரு ட்ரீயவே காலி பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பயிறு கிரேசிங் கண்டிப்பா இருக்கணும். சரியா? இங்க வரலாம் 2 3. சாயில் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சீசனல் ரெயின்ஃபால் கூட இருக்கலாம். சாயில் ப்ராப்பர்ட்டின்றது ஒரு பிரச்சனை, செக் பண்ண முடியாது ஃபாரஸ்ட்ல போய் சாயில் ப்ராப்பர்ட்டி. சாயில் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்வேஸ் செக்டு ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர், கல்ச்சர் பண்றதுக்கு தான். சரியா? வித் ரெஃபரன்ஸ் டு த வாட்டர் ஆன் த பிளான்ட் எர்த் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரி, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் த ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆர் மோர் தென் த அமௌண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் என்னது? ரிவரு, லேக், அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர்ன்றான். இங்க போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ், ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ், அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர்ன்றான். இங்க கம்பேரிட்டிவ் கிரவுண்ட் வாட்டர் கூட பண்ணும்போது இப்போ இதுக்கு மேல நடுவில் இது தானே வரணும். இது கரெக்டா? இது தப்பு. ஓகே சரி. கிரீன் எவர் கிரீன் கிராப் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா எவர் கிரீன் கிராப்னு கேட்டால் நம்ம தனித்தனியாக எடுக்கிறோம். ரோடோடென்ட்ரான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எடுத்தோம், ஜாக் ஃப்ரூட்னு ஒரு கொஸ்டின் எடுத்தோம். அதெல்லாம் டெசிடியஸ்ன்னு தான் கேட்டாங்க, பட் ஸ்டில் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். எண்டமிக் தப்புன்னு எடுப்போம், மற்றதெல்லாம் நார்மலாக தான், நார்மலான ஸ்டேட்மெண்ட் தான். ரைட் டு த சிட்டி is a agreed human right and the UN Habitat monitor the commitment made by each country in this regard. ஒரு human right to city என்றது and the UN Habitat monitor the commitment made by the each country, அவன் தான் மானிட்டர் பண்றான். Right to city give every occupant the right to occupant the city, right to reclaim the public space and public participation in the city. Right to city means a state cannot deny any public services or a facility to the unauthorized colonies in the cities. இதுக்கு முன்னாடி இதுக்கு ஆன்சர், அந்த ஆன்சர் எப்படி டிரைவ் பண்ணுங்க? ஆன்சர் சொல்லாதீங்க, எப்படி டிரைவ் பண்ணுங்க சொல்லுங்க.
அது ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றாங்களே, இஸ் அன் அக்ரீடு ஹியூமன் ரைட்ஸ். ஆ அத வச்சு நான் ரிமூவ் பண்ணுவேன். இதோட ரெஃபரன்சஸ் என்ன? ரைட் டு ஃபெல்லா? ரைட் டு ரைட் டு ஃபெல்ல வச்சு எடுக்கிறியா? ரைட் டு ஃபெல் அதான் சொல்றேன்ல. ஆ. ரைட் டு ஃபெல்ன்றது அதே மாதிரி இது இருக்கு பாருங்களேன். அக்ரீடு ஹியூமன் ரைட்ஸ் ரைட்ஸ்ன்றது சிட்டில ரைட் டு வாழணும்ன்றது ஒரு ஒரு ரைட் ரைட். கிடையாது. எக்ஸாக்ட்லி வாழணும். வாழணுன்றதுதான் ரைட்டு. சிட்டில வாழணுன்றதுலாம் ரைட் கிடையாது. அது அத அக்ரி வச்சு பண்ணது. அப்படின்னு ஒரு ரைட் இருந்தா கூட அது எல்லாரும் அக்ரி பண்ண மாட்டாங்க. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அக்ரி பண்ணாது ஆக்சுவலா. ஆனா இதுக்கு முன்னாடி யூஎன் ஹேபிடேட் கேட்டுட்டாங்க. அதனால கன்ஃபார்மா யூஎன் ஹேபிடேட் ஒவ்வொரு டைம் படிச்சுட்டு அதான் அப்படி படிச்சிருந்தா கூட இதெல்லாம் பண்ணு. இத ரைட் டு சிட்டின்றத கன்ஃபார்மா படிக்க முடியாதாக்கா. ரைட் டு லிவ், ரைட் டு டை, இது மாதிரி விஷயங்கள் ஒரு இண்டிவிஜுவல். ஆக்சுவலா நான் என்னன்னு சொல்றேன்னா, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து இண்டிவிஜுவல் லிபர்ட்டிக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ராதர் தென் சொசைட்டல் ரைட்ஸ். சொசைட்டல் ரைட்ஸோட ப்ரிஃபரன்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இண்டிவிஜுவல் ரைட்டோட என்ஹான்சஸ்மெண்ட், அதாவது அதை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ இந்த ரைட் டு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம ஒரு ஆக்டிக்கிலேயே வந்து ரைட் டு ஃபெல்ன்றதை கொடுக்காத பட்சத்தில் இன்டர்நேஷனல் கமிட்டி ரைட் டு சுட்டின்றதை கொடுத்துருப்பாங்களா? ஆக்சுவலாக இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். கொஸ்டின் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு ஆப்ஷன்ல இருந்து வர மாதிரி கிட்டத்தட்ட. அதெல்லாம் உனக்கு வந்து நீ 3 எலிமினேட் பண்ணணும்னு தான் இங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பாரு. 3 எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு பாரு. ரைட் டு சிட்டி மீன்ஸ் தட் a state cannot deny any public services or a facility unauthorized colonies in the city. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு சிட்டினா என்ன அப்படின்றதுக்கு தான் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அன்ஆத்தரைஸ்டு காலனியாஸா இருந்தாலும் சரி, ஒரு ஃபெசிலிட்டியா இருந்தாலும் சரி, சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டியை கண்டிப்பா கொடுத்தாகணும். யார் கொடுக்கணும்? ஸ்டேட் கொடுக்கணும். அப்படின்ற இந்த மாதிரி ஒன்று கொடுத்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ வந்து ரைட் டு சிட்டின்றது அக்ரி பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் அக்ரிடு ஹியூமன் ரைட்ஸா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. தேர்ட் ஒன் ஈக்குவாலிட்டியே பாதிக்கிற மாதிரி இருக்கு பாரு. அதாவது இல்லைன்னு சொன்னா ஈக்குவாலிட்டி பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதான், ஏன்னா நிறைய அன்ரெகனைஸ்டு சிட்டிஸ் இருக்கு உலகத்துல. சரி, இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஏதோ சொல்ல வந்த மாதிரிட்டேன். என்னன்னா இது தூக்குற மாதிரி இருக்கு பாரு. என்னன்னா அப்ப எப்படி ஸ்டேட் கொடுக்க முடியும்? நீ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்வாலண்டரியா விழுந்துரும். இங்க பாரு, கேனாட் டினைன்றது அன்ஆதரைஸ் சிட்டிஸ் தானே, அப்ப கேனாட் டினை தானே, அப்போ வந்து கரெக்ட் அப்படின்னு தானே எடுப்பீங்க. அதை தப்புன்னு எடுப்பீங்கல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட். அதனால நீங்க 1 and 2 போற மாதிரி இருக்கும் ஆப்ஷன். ஆனா அப்படியே கான்ட்ராடிக்டரி ஆப்ஷன். அதுக்கு சொல்றேன் நான். இந்த ஸ்டேட்மெண்ட் 3 படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே மார்க் வச்சிரும். ஸோ ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்ன்றதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக எடுத்துடலாம். நோடல் ஏஜென்சி நேஷனல் லெவலில் மினிஸ்ட்ரி இஸ் அ நோடல் ஏஜென்சி ஃபார் என்ஷூரிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்னாலே ஒரு ட்ரைபல். இந்த क्वेश्चन வந்து அது தெரிஞ்சிருந்தா போட்டுருக்கலாம். நாங்க பார்த்தோம்ல கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிடேட். என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து பண்ண அந்த இதுக்கு வராது வராதுன்னு தெரிஞ்சா நம்ம அடுத்த ஆப்ஷன் ஆப்வியஸா ட்ரை போட்டுருவோம். எக்ஸாக்ட்லி. நிறைய கொஸ்டின் பார்த்தாச்சு. ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் டெக்னிக்கு, சோர்ஸ் போத் மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் ஈஸியாக எடுக்க வேண்டிய கொஸ்டின் தான். ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் டெக்னிக் அதெல்லாம் இந்த மாதிரி அடுத்த கொஸ்டினே வந்துச்சு பாரு. சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் கல்டிவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் ஆஃப் சீட்ஸ். இதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆன்சர் போட்டுக்கலாம். 21 தானே அது? 21 சரியா? இதெல்லாமே அதோட அட்வான்டேஜ் தானே கேட்குறாங்க. கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் ரிசல்டட் இன் அட்வான்டேஜ் கேட்குறாங்க. ரெடியூசஸ் த சீட் ரெக்யர்மெண்ட், மீத்தேன் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் ரெடியூஸ் ஆகுது. இதை தான் வந்து இங்கே பாரு, ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ் ஆஃப் மீத்தேன் கேட்டிருக்காங்க பாரு. மீத்தேன் நம்சா பார்வா ரெண்டுமே ஒரே இடத்த ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஆனால் இது ரெண்டும் வேறு வேறு ஊர். அதை வச்சு நீங்கள் தப்புன்னு எடுத்துடலாம். நான் கரெக்ட். ஸோ 1 and 2ல் 1 தப்பாயிடுச்சுன்னா 2 இல்லை 3
அதுக்கு பதிலா நீ நந்தாதேவி இதை எடுத்துடலாம். ஓகே, எல்லாமே படிச்சிருக்கோம். ருத்ராசாகர் திரிபுரா ஆல்ரெடி வந்திருக்கு. சஸ்தம் கொட்டா வந்ததில்ல கேரளா. ருத்ராசாகர் ஆல்ரெடி திரிபுரான்னு பார்த்துருக்கோமா? ஞாபகம் இல்லையே எனக்கு. ரேணுகா வெட்லாண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரேணுகா வெட்லாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்துருக்கோம். ஒகேரா வெட்லாண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ருத்ராசாகர் திரிபுரா தான், இது கேரளா. இது இல்லை, நம்ம இன்னொரு கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் தப்பா சொல்லிட்டேன்னா. கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னா என்ன? ஒரு டேட்டாபேஸ் விங்கு கமிட்டி இல்லை ஏஜென்சி. நம்ம டேட்டாபேஸ்னு ஈஸியாக எடுத்துடலாம். சின்னதாக பேசணும். எந்த மாதிரி சின்னதா? நம்ம பார்த்தோம்ல, பில்டிங் கோடுக்கு வந்து ரெடக்ஷன் அப்படின்றத பார்த்த மாதிரி. கிளைமேட் குரூப் என்ற இன்டர்நேஷனல் நான் ப்ராஃபிட், இது ஒரு நான் ப்ராஃபிட் NGO கொடுத்துட்டாங்க அவங்களே. குரூப்பா? ஆமாம், அது ஒரு NGO தான். த டிரைவ்ஸ் அ கிளைமேட் ஆக்ஷன் ஃபார் பில்டிங் எ லார்ஜ் நெட்வொர்க் அண்ட் ரன். கரெக்ட், நெட்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி இதை ஏஜென்சி. மட்டும் எடுக்கிறடா நீ, ஒரு குரூப் பார்த்து அப்படி எடுக்கிறல்ல, அதே மாதிரி தான் அந்த இந்த கொஸ்டின் அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கொடுக்கல, ஒரு கிளைமேட் ரிசர்ச் சென்டர் அப்படி தானே கொடுத்தாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படி எடுக்கல, அப்படி சொல்லலாம். அவங்க ரிசர்ச் சென்டர்னு சொன்னாங்க. ஆனா என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் வந்து ஒரு வில்லேஜா கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ்ன்றத அந்த ப்ராக்டிஸ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம், அது ஒரு ரிசர்ச் சென்டரு அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்ம ஒத்துக்க மாட்டுது? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போகுது இல்லை அது ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்பெசிஃபிக்கா போகுது கிளைமேட் ஆக்ஷன் பண்றாங்கன்னு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத ரெண்டுத்தை லிங்க் பண்ணல. ஃபர்ஸ்ட் இவன் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு NGO இது. அவன் என்ன பண்றான்? கிளைமேட் ஆக்ஷன் பை பில்டிங். என்ன பண்றான்? பை பில்டிங் லார்ஜ் நெட்வொர்க் அண்ட் ரன் தம். அது பண்றான். அங்க என்ன சொல்றாங்க? கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ்னு ஒன்று இருக்கு இந்தியால. இந்த கான்செப்ட் இவன் தான் டிரைவ் பண்ணும். ஏதோ ஃபாரின்ல ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ஒரே நிமிஷம் அந்த கொஸ்டின் இதுல இல்லடி. அந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ்ங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட இனிஷியேட்டிவ் வழியா வந்தது அப்படின்ட்டு இருந்திருக்கும். இந்தியான்னு கொடுத்துருக்காங்களா? புரியல. இந்தியால அக்வயர் பண்ணிக்கலாம்ல? அக்வயர் பண்ணிக்கலாம்க்கா, அதை நான் சொல்றேன். எனக்கு அது ஓகே தான், நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா எனக்கு இதை விட ஸ்பெசிஃபிக்கா தான் தெரியுதுன்ற. இது ஸ்பெசிஃபிக்கா எனக்கு தெரியல. சின்ன சின்ன அதாவது ஃபெமிலியர் இல்லாத ஆர்கனைசேஷனா ஒரு அப்படிங்கிறது இருக்கு. சரி பார்ப்போம். இதுல இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இஸ் a partnership with the climate group launched the initiative. இந்த இன்டர்நேஷனல் இங்க பாரு, இந்த இனிஷியேட்டிவ், இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்றவங்க தான் கிளைமேட் குரூப்ன்றவங்க கூட சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க. சரி, எனக்கு தெரியல, நான் தப்புன்னு எடுப்போம், இது தப்புனே வச்சுப்போம். இங்க பாரு, நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் இபி. இந்த இனிஷியேட்டிவ் இந்த இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுதுன்னா, bring together leading company committed to driving innovation in energy efficiency and increases the competitiveness while delivering emission reduction goal. இந்த இனிஷியேட்டிவ் இது எல்லாரையும் ஒன்னா கூட்டு வந்து இனோவேஷனை ப்ரமோட் பண்ண போது, காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ண போது, எதுக்கு? எமிஷன் ரிடக்ஷன் கோல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இனிஷியேட்டிவ் பத்தி பண்ண தான் பேசுறாங்க, வச்சுக்கலாம். சம் இந்தியன் கம்பெனிஸ் ஆர் த மெம்பர். இதுல கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்கும்போது சம் இந்தியன் கம்பெனிஸும் இருக்கலாம். இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இஸ் செக்ரட்டரியேட். இவன் தான் வந்து 102 கோயிலேஷனோட செக்ரட்டரியேட். சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஒன்று தூக்கி வந்து இங்கே போட்டு விட்டுறான். ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்ல படித்த 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? சுத்தமாக கிடையாது. அதை தாண்டி இவனுக்கு இவன் தான் செக்ரட்டரியேட்னு சொல்றது நம்ம தப்புன்னு எடுப்போம். இப்போ 2, 4, 5 எடுத்துட்டு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் B ஒன்லி. ஓகே இல்லை, அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். அந்த நீ சொன்ன நம்ம படித்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டோம், அது ஈஸியாக எடுக்க முடியல. இது வந்து ஐஏங்கனால தான் நான் சொன்னல, ப்ராமினன்ட் ஏஜென்சிஸ் தான் தப்பு வருது. ஜெனரலா ஒரு இது லான்ச் பண்ணிருக்காங்கங்கறப்ப தப்பு வர மாட்டேங்குது. ஓகே, இது ஐஏ ப்ராமினன்ட். அதான் இன்னைக்கு இப்பவே இன்னொரு क्वेश्चन வந்து ஹூவும் வேர்ல்ட் பேங்க்கும் சேர்ந்து ஏதோ ஒரு ஃபண்ட் கொடுத்த மாதிரி ஒரு இது, அது தப்பு எடுத்தோம். ப்ராமினன்ட் தான் மோஸ்டா எடுக்கிறோம். இனிமேட்டு பார்ப்போம் ப்ராமினன்ட் இல்லாம ஏதாச்சும் ஒரு தப்பு வருதான்னு பார்ப்போம். ஓகே, அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, பார்க்கலாம் வேற எங்கேயாவது மறுபடியும் ரெஃபரன்ஸ் இருக்காங்க. கிட்னினா 2 ஆப்ஷன்ல நிக்கலாங்க. இது 2 பெர்குலேஷன், சாயில் பெர்குலேஷன் அண்ட் மியூகஸ், இதை தூக்கிடலாம். வெட்லேண்ட் வந்து மெயின்டைன் செடிமெண்டேஷன் பேலன்ஸ் அண்ட் சாயில் சப்ளிமேஷன்ல நிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா ஹெவி மெட்டல் அப்சார்ப் பண்ணிக்கும், எக்ஸஸ் நியூட்ரன் அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கும்னு சொல்றதுல நிற்கலாம். கிட்னி என்ன பண்ணும்? எக்ஸ்கிரீஷன்ல ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணி விட்டுரும் பத்திரமா. அப்போ இது பிடிச்சி வச்சுக்குதுல்ல, அப்போ வந்து கிட்னி மாதிரி இது வந்து பிடிச்சி வச்சுக்குது. ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி ரெடியூஸ் பண்ணுறது தான் கிட்னியோட வேலை. செடிமெண்டேஷன் பேலன்ஸ் அண்ட் சாயில் ஸ்டெபிலைசேஷனை விட அங்கே பாருங்க கொடுத்துருக்கான் பாரு, அது தனியாக வெட்லேண்ட் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். இங்கே அக்வாட்டிக் பிளான்ட் அப்சார்ப்ஸ் ஹெவி மெட்டல். ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் இது ரெண்டுத்தையும் எடுக்கிறது. பார்க்கும்போது ஈஸியாக தெரியுது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம். மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் வெட்லேண்டுன்னு கேட்டிருக்காங்க, ஆனால் இங்கே வெட்லேண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே அக்வாட்டிக் பிளான்ட்னு கொடுத்துருக்கான். சரியா? டாக்ஸிசிட்டின்னு ஞாபகம் வச்சா தான் ஆன்சர் வர முடியும். கைட்லைன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். 24 ஹவர்ஸை விட ஆனுவல் வந்து கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருக்குது, ஃபைன். அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கலாம். இன்க்ரிமெண்டல் வெதர் அப்போ தான் ஹையஸ்ட் லெவல், ஹையஸ்ட் அப்ஜெக்டிவ்ல ஹையஸ்ட்டாக இருக்குன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம தப்புன்னு எடுத்துட்டோம் ஒரு இடத்துல. எக்ஸசிவ் ஓசோன் கேன் ட்ரிகர் ஆஸ்துமா, கேன் ட்ரிகர் 4 வச்சுக்கலாம். 4 1 இருக்கணும். இன்க்ரிமெண்டல் வெதர் அப்போ தப்பு. 3 எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் மெரிட்ல வருது. ஆனால் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஓசோன் பொல்யூஷன் அக்கர்ஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் இன்க்ரிமெண்டல் வெதர். காம் வெதர், இது டர்புலன்ஸ் சொல்றாங்க, ஆனால் காம் வெதர்ல தான் ஹையஸ்ட் ஓசோன் பொல்யூஷன் கிரியேட் ஆகும். குச்சி இஸ் ஃபங்கஸ். ஹிமாலயன் ஏரியாவில் சம் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்லாம் வளருது, ஆனால் கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பர்டிகுலராக ஒரு இடத்துல. இது சொல்கிற மாதிரி இது என்னன்னா ஒரு கேரளா ஹையஸ்ட், இது வந்து கேரளாவில் வளருது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷனையும் நான் பார்க்குறேன். 45. With reference to the polyethylene tetraphthalate, the use of which is so widespread in daily lives, consider the following statement. Its fiber can be blended with the wool and cotton fiber to reinforce their properties. Polyethylene tetraphthalate, இதுதான் அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம ரிப்பீட்டேஷன். எந்த கொஸ்டின் இது? பிஸ்ஃபினால் ஏல என்னென்னலாம் காம்பனன்ட் இருக்குன்ட்டு பாலிஎத்தலின் கார்பனேட் அப்படின்னு ஒரு ஆன்சர் பார்த்தோம். அதோட அடுத்தது தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஃபைபர்ஸ் கேன் பி பிளெண்டட் வித் wool அண்ட் த ஃபைபர் காட்டன் ஃபைபர் டு ரீஇன்ஃபோர்ஸ் தர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதில் வந்து கண்டெய்னர் மெய்டு ஃபார் இட் கேன் பி யூஸ்ட் எனி ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் தான் பிரச்சனை. பாட்டில் இஸ் மெய்டு ஆஃப் இட் கேன் பி ரீசைக்கிள் into the other product, கேன் பி ரீசைக்கிள். ஓகே, ஈஸிலி டிஸ்போசபிள் வித்தவுட் காசிங் கிரீன் ஹவுஸ் கேஸ். அவங்களே வந்து இது மாதிரி பம்பர் கொஸ்டின் கொடுக்குறாங்க, அவங்களே எலிமினேட் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க. கோல்டன் மஷீர் படிச்சிருந்தாலே நம்ம நாட்டே பட்டன் போட்டுடலாம், வேற எதுவுமே தேவையில்ல இதுக்கு. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பிளான்ட். சரி, ஆல்ஃபா அமர்நாத் சிப்கோ. நீங்கள் வந்து ஸ்பினாச் சொன்னீங்களா? ஸ்பினாச் இஸ் நாட் அ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பிளான்ட், வேற பி இஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பிளான்ட். ஏன்னா லிகுமினஸ் இல்லை அது, அதனால 3 ஃபிக்ஸ் பண்ணுவோம். 3 இருக்கனாலே அப்போ 6 இருக்கக்கூடாது, எடுத்துக்கலாம். இது தெரிஞ்ச 2 கிராப்பில் தான் நம்ம வந்து ஆன்சர் எடுக்க முடியுது. ஸ்பினாச் ஒன்று, மற்ற எதுவுமே தெரில ஆக்சுவலாக. ஸ்பினாச் அண்டு கிளவர். ஸ்பினாச் வரக்கூடாது, சிக்பி வரணும், அவ்வளோதான். பயோராக்ன்றது மறுபடியும் அசோசியேட்டட் வித் மெரைனில் வச்சுக்கோங்க, விச் இஸ் கோரல், டிஸ்டோரேஷன் ஆஃப் கோரல். பில்டிங் மெட்டீரியல், ஏரியா ஆஃப் எக்ஸ்க்ரீஷன், எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஷேல் கேஸ், அதிலே இருக்கு வர. மயோவாக்கி மெத்தட், கமர்ஷியல். genetically modified flora, creation of many forests in urban area, harvesting a wind energy in the coastal area. ரொம்ப பெருசுங்க, இது ரொம்ப பெருசு, சின்னதாக தான் இருக்கணும் மெத்தடில், சின்ன மெத்தட். ஒன்று வந்து யூஸிங் டெவலப்மெண்ட் ஆஃப் கார்டனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா மினி ஃபாரஸ்ட் இன் அர்பன் ஏரியா, சின்ன ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுடலாம், அவங்க தெரிஞ்சால் போட்டுடலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எண்ட் ஆகலாம். ரோல் ஆஃப் கோல் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இவன் தான் மேஜர் சோர்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு இவன் தான் மேஜர் சோர்ஸ். ஒரு கவர்னன்ஸ் கொஸ்டின் இது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு இவன் தான் வந்து மேஜர் சோர்ஸு. இவன் மானிட்டர் த ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணுவான், ஆனால் எனி அப்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவான். வித் ரிகார்டிங் டு த நோட்டிஃபிகேஷன் அப்போ பண்ணுவான் கன்ஃபார்மாக. ஆனால் என்ஷூர் பண்ணுவானா டெலிவரி கரெக்டான டைமுக்கு போகுது இல்லை அப்படின்றத என்ஷூர் பண்ணுவானா, அதுதான் வந்து அவனோட வேலை கிடையாது. இந்தியன் சானிடேஷன் கோயலேஷன் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு ப்ரமோட் அ
சஸ்டைனபிள் சானிடேஷன் இஸ் ஃபண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நீ சொன்ன மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்னா தப்பாகுதா? சரி. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் இஸ் அபெக்ஸ் பாடி. இதை நம்ம பார்த்தோம். ரிவர்சல் அபெக்ஸ் பாடி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம். அது என்ன கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? அப்போ கூட இந்த கொஸ்டின் இருந்துச்சு, நீங்கள் சொன்னீங்க. எனக்கு கொஸ்டின் ஞாபகம் இல்லை சார். எஃப்எஸ்எஸ்ஐல என்னது? ஞாபகம் இல்லடா, நான் ஏதோ ஒரு क्वेश्चन சொன்னேன். ஞாபகம், அந்த கொஸ்டின் கண்டிப்பா பார்த்தோம். ஆனா ஞாபகம் இல்லை, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி பாப்போம். இது போன வருஷத்தோட ரிப்பிட்டேஷன். என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழ 1986 கீழ இதெல்லாம் இருக்கு. எதெல்லாம் வருது? ஹாஸ் பீன் கமிஷன், போர்டு, அத்தாரிட்டி, ஏஜென்சி. ஏஜென்சி கமிஷன் தூக்கிறேன். போர்டு அத்தாரிட்டியா? கோ வித் அத்தாரிட்டி. என்விரான்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் அத்தாரிட்டி தாங்க வருது எல்லாமே. இந்த காமர்ஸுக்கு தான் வந்து போர்டா வருது. சும்மா இது இப்போதைக்கு நான் எடுக்கிற இன்டர்பிரேஷன். இது எங்கேயாவது யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாரு, இங்கே போர்டு. அடுத்த கொஸ்டினே 75 இல்லை, அடுத்த கொஸ்டின் இல்லை. ஸ்டாட்டரி பாடி. மினிஸ்ட்ரியில் தப்பு வச்சிருக்காங்க. சரி. டீ போர்டு வந்து சுவிட்ச் வெயிட்டட். மறுபடியும் அந்த அந்த எலிஃபண்ட் கொஸ்டின் மாதிரி கேரளாவில், பெங்களூரில் தப்பு வச்சிருக்காங்க. மல்டி ஃபேக்ட் கரெக்ட் ஆகுது. அதெல்லாம் ஃபாரின். க்ரீன் வாஷிங்னா என்ன? ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், கன்வேயிங் ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், நான் இன்க்ளூஷன் ஆஃப் எக்காலஜிக்கல் என்விரான்மெண்டல் காஸ்ட் ஆஃப் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப பெருசுங்க, பெருசாக சொல்கிறாங்க. பட்ஜெட்டில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இது முன்னாடி பட்ஜெட்டில் சொன்னால, க்ரீன் பட்ஜெட்டிங்கில் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஒரு கான்செப்ட். அது என்ன கொஸ்டின்? பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது. அது என்ன கொஸ்டின்? அது ஞாபகம், ஆனா ஏதோ இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாத்தையும் பட்ஜெட்ல இது பண்ண அந்த மாதிரி தான். அதுவும் ஏதோ மிஷன்னு சொன்னாங்க. க்ரீன் நேஷனல் க்ரீன் மிஷனா? நேஷனல் க்ரீன் மிஷன் கரெக்டாக தெரில எனக்கு. இக்னோரிங் அ டிசாஸ்டரஸ் எக்காலஜிக்கல் கான்சிக்வன்சஸ் வைல் அண்டர்டேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரொம்ப பெருசாக இருக்கு பாரு. இது ஆக்சுவலாக ஒரே மாதிரி பெருசாக இருக்கு. மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் என்விரான்மெண்ட் காஸ்ட் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ப்ராப்ளம். இதை விட நார்மலாக அங்கே சின்னதாக ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் பண்ணுறதுங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன்ட்டு நான் தப்பாக சொல்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு கம்பெனி சொன்னாங்க, மற்ற எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறேன். கம்பெனி கவர்மெண்ட். போலார் கோடு. வெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த போலார் கோடு. கோடு ஒரு கைட்லைன்ஸ். இந்த மாதிரினா சின்னதாக அந்த பில்டிங் கோடு மாதிரி சின்னதாக பார்த்தோம்ல, அந்த மாதிரி சின்னதாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாரு பெருசா. டெரிட்டரிஸ், கண்ட்ரிஸ் அக்ரிமெண்ட்டு என்ன ஃபாலோடு பை த கண்ட்ரிஸ் இந்த சயின்டிஸ்ட். நார்த் போல் அண்ட் சவுத் போல்லாம் கண்ட்ரிஸ் ஆஃப் சயின்டிஸ்ட்டு. அடுத்தது வந்து ஆர்டிக் கவுன்சிலில் வந்து செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது. நார்மலாக போயிட்டு சேஃப்டியாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு கோடுங்க, ஷிப்பிங் ஆப்ரேஷனுக்காக. இந்தியன் லா அபவுட் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த கொஸ்டின் தான். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் லா படிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாட்டிட்யூட் இருக்கு. சரி. வைல்ட் அனிமல்ஸ் ஆர் சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட். சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் ஹேபிடேட் ரைட்டு கொடுக்குன்னு வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ இது நம்ம ஆமானே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா அது வைல்ட் அனிமல்ல, அப்போ சாவடிக்கூடாது. வித் எக்ஸம்ஷன்ஸ் தான் இருக்குன்னு பார்த்தோம். அந்த எக்ஸம்ஷனில் அவன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்ற ஒரு எக்ஸம்ஷன் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம வெறும் கொஸ்டின் பேப்பரோட நாலேஜ் மட்டும் வச்சுக்குவோம். வென் த வைல்ட் அனிமல்ஸ் ஆர் டிக்ளேர்டு ப்ரொடெக்டட், சச் அனிமல்ஸ் ஆர் என்டைட்டில் ஃபார் த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் வெதர் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ப்ரொடெக்டட் ஏரியா ஆஃப் செட். கரெக்ட், உண்மைதான். அந்த அனிமல் நீ வெளியே பார்த்தாலும் பிடிச்சி தான் கொடுக்குமே தவிர போட்டு தள்ளக்கூடாது. எக்ஸம்ஷன் எனக்கு த்ரெட்டாக இருந்துச்சுன்னா நான் சாவடிப்பேன் அப்படின்னு வேணால் கொடுக்கலாம். Apprehension of a protected wild animal becoming a danger to the human being is sufficient ground ன்னு சொல்றது தப்புங்க. எதுக்குன்னா பிடிக்கிறதுக்கோ கேப்சர் பண்றதுக்கோ இல்லை அடி சாவடிக்கிறதுக்கோ என்ன 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 பயமுறுத்துச்சுன்ற ஒரு எக்ஸம்ஷன்றது சஃபிஷியன்ட் கிரவுண்ட் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன்ல அது வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ன்றது கன்ஃபார்மாக தப்பு. இது வந்து ஒரு எக்ஸம்ஷன். இது வந்து ஒரு ராடிக்கல் எக்ஸம்ஷன். கோர்ட்டில் பேசுகிற மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் எ லா. லால் அப்படின்ற ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது 1 2. ஏன்னா சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட்னா அது வயலில் தானே இருக்குது. அப்போ இறந்து போச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறது. ராகுல் தப்பா? 2 இல்லையா? ஏன் சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கவர்மெண்ட் சொல்லக்கூடாது?
என்னால டிரைவ் பண்ண முடியல அது. ஏன்னு சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா குளோபல் காமன்னு விட்டுருங்க. யூபிஎஸ்சிக்கு அங்கா பாத்தீங்க நீங்க? மேடமா? யூபிஎஸ்சிக்கு தான் பாத்தீங்களாங்கா நீங்க? எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். இந்த ஆன்சர் வந்து சோல் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படிங்கிறதுனால 2 ஒன்லி. கேப்ட் அனிமல்ஸ் லைசென்சிங்லாம் இருக்கனாலயா? இப்ப எலிஃபண்ட்க்குலாம் லைசென்சிங் இருக்கு. அதனால லைசென்சிங் இருக்கு. அதனால அது அவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இருங்க நான் கீ செக் பண்றேன். இதுல இந்த எழுதுற இந்த எக்ஸாம் ஈடாக்கா. இன்ஸ்டிடியூட்லாம் 2 கொடுத்த மாதிரி யூபிஎஸ்சிக்கு 1 2 கொடுத்த மாதிரி ஒரு இல்ல. இல்ல யூபிஎஸ்சி கீ தான் தான் நான் பண்றேன். 2 ஒன்லி தான் வரும். 2 only தான் கேக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் என்ன சொல்வேன்னா, அவங்க இது இருந்துட்டு போட்டோம். ஆனா லா படி இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்களோ என்னமோன்னு நான் சொல்றேன். லால வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா அது தப்பு. அவ்வளவுதான். எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யாருமே கிளைம் எடுத்துக்க கூடாதுங்கறாங்க. சரி, எக்ஸ்பிளனேஷன் விட நம்ம சும்மா பாரு, ஒரு நம்ம லால வந்து ப்ரீ டிஃபைன்டு ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்ற பட்சத்தில் இது சொல்லியிருக்க மாட்டாங்களோன்னு நான் சொல்றேன். சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலைன்னா அது லா கிடையாது. அவ்வளவுதான். ஜஸ்ட் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஃபங்கை. அங்கே எப்படி ஹனிபி வந்து மோஸ்ட் ப்ராமினென்ட்டோ இங்கே ஆன்டி ப்ராமினென்ட். ஆனால் ஸ்பைடர் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துச்சு. என்ன ஸ்பைடர் அது? எதுக்கு பார்த்தா ஸ்பைடர்? அந்த கோலோகேஷன், கோப்புலேஷன் கோப்புலேஷன்னா செக்ஷுவல் இது. அதான் அதுக்கு கொல்றது தான் கான்டெக்ஸ்ட். வெறும் கோப்புலேஷன் இல்ல அந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எக்ஸஸ் ஆஃப் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த என்விரான்மெண்ட். இதான் ஆசிட் ரெயின் மறுபடியும் கேட்டது. மார்சுபியல்ஸ் இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துருக்கோம். நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியான்றது ஓகே. ஆனால் இந்த கொஸ்டின்ல ஏதோ சொன்னிருந்தே கேவி, என்ன சொன்னது? நோ பிரிடேட்டர்னு சொல்றது கரெக்டான ஆப்ஷனா? மான்டீன் கிராஸ்லேண்ட் தான் தப்புங்க. அதான் பிரச்சனை. ஓகே, நோ பிரிடேட்டர். இதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் கொஸ்டின் என்ன? ஏதோ ஒரு இதுக்கு நோ பிரிடேட்டர்ஸ்னு பார்த்தோம்டா. அப்போ இது வைல்ட் ஆஸ்க்கு வந்து நோ பிரிடேட்டர் பார்த்தோம். இந்தியன் வைல்ட் ஆஸ். வைல்ட் ஆஸ்னா ஒரு பஃபலோ தானே, மாடு தானே? கழுத மாதிரி இருக்கும்டா. அது ஏன் பிரிடேட்டரே கிடையாது தெரியல. யாருமே போய் சாப்பிட மாட்டாங்க. அங்க வந்து அபண்டன்ட்டா இருக்கு. த்ரெட்டிங் வந்து அதுக்கு நம்மளால தான் அப்படிங்கறதும் அதுல வந்து நோ ப்ரொடெக்டர்ங்கிறது வரும்போது நீ மார்க் பண்ண சொன்ன. அப்ப நோ ப்ரொடெக்டர்லாம் மார்க் பண்ணுங்க அப்படிங்க. ஓகே, மார்சிபில்ஸ் முன்னாடி கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. சரி, இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் ஸ்பெஷலிஸ்ட் குரூப் அப்படின்றது இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் ஸ்பெஷலிஸ்ட் குரூப்பா? டேட்டாபேஸ், ஒரு டேட்டாபேஸ் பிலாங்கிங் டு விச் ஆர் த ஃபாலோயிங். டேட்டாபேஸ்னா ஒன்று தாங்க. இதில் ஒன்று தான் டேட்டாபேஸ். இது எதுவும் டேட்டாபேஸ் கிடையாது. ஈவன் இபி
United Nations World Commission on Environment Development, World of Nature. How many of the above are generally nocturnal? Generally nocturnal அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஆர் மோஸ்ட் ஆக்டிவ் ஆஃப்டர் சன்செட். சின்ன அனிமல் மட்டும்தான், ரோடன்ஸ் மட்டும்தான். ரோடன்ஸோட நிறுத்திக்கணும் யோசிக்கிறத. இதை எலிமினேட் பண்ணிடலாம், ஆனால் 3 போடக்கூடாது. வேங்கல் டான்ஸ் மோஸ்ட் ப்ராமினென்ட். பட்டர்ஃப்ளை, டிராகன் ஃப்ளை, வாஸ்ப். இந்த வாஸ்ப் அங்கே வந்துச்சா பேராசிட்டாய்ட்ஸில்? ஓகே. சம் மஷ்ரூம்ஸ் மெடிசினல், psychoactive property, insecticidal property, bioluminescence property. Indian squirrels burrowன்றது தான் பிரச்சனை. they build a nest by making a burrows on the ground. அது வந்து arborealனு தெரியும்ல, அப்படி எதுக்கு burrow பண்ணி கீழே பண்ணது? ஸோ காமன் சென்ஸ் எல்லாம் தப்புன்னு போடணும் அதை. ஓகே. ஆம்னிவோரஸ்ன்றது they can eat both. ஓகே, they can. இதில் வந்து இல்லை அது ஹெர்பிவோரஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அன்லஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் ப்ரீடிஃபைன்டு. ஒரு மாடு ஆடுன்னு சொல்கிற அளவுக்கு. ஸ்டோர் இந்த மெட்டீரியலை வந்து கிரவுண்டில், மேபி அதோட நெட்ஸை சீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து கிரவுண்டில் பண்ணலாம். ஆனால் நெஸ்ட்டு கட்டுறது, நம்ம அந்த கூடு கட்டுறது வந்து மேலே தான் கட்டும். ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் நட்ஸ் அண்ட் இந்த கிரவுண்டு. இதே சம்மலாம் எடுத்துடலாம், ஈஸி தான். இதுதான் நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது ப்ரைமேட்ஸுக்கு ப்ரிஃபரன்சஸ் கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிஷிங் கேட்டு ஸ்லாத் பீரை கூட எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் ஆட்டர் ஓராங்குட்டானுங்க வித்தியாசம் தெரியலனா நீங்கள் ப்ரைமேட்ஸ் கோ வித் ப்ரைமேட்ஸ். ஏன்னா ஆப்ஷனில் ஆல்ரெடி ஒரு ப்ரைமேட்ஸ்னு ஒன்று கேட்டுருக்கோம். போன வருஷம் இதில் வந்து ப்ரைமேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் வரங்குட்டான் வந்து இதுலேயும் வந்துச்சுல, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இதே இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க ஆக்சுவலாக. how many in making how many of the above are fluorocarbon? இதில் எலிமினேட் பண்ணனா லூப்ரிகன்ஸ் மட்டும் தான் பண்ணணும். மற்றது எல்லாமே வந்து கேஸ் வித் சாலிட் ஹைட்ரோஃப்ளூரோகார்பன். இதோட அப்ளிகேஷன் என்ன? ஹைட்ரோஃப்ளூரோகார்பன் இது தானே, ஏர் கண்டிஷனிங் தானே. ஏசி, ரெஃப்ரிஜரண்ட், ஃபோம் எல்லாத்துலயும் இருக்கும். லூப்ரிகன்ட்ன்றது ரெஃப்ரிஜரண்ட் கிடையாதுல்ல, ஃபயர் ரிடண்டன்ட் ஏர் கண்டிஷனிங் தான் இங்கேயும். ஃபார்ம் ஏஜென்ட் தெரில, எனக்கு தெரில. ஸ்மால் ஃபார்ம் லார்ஜ் ஃபீல்டில் 2 கமர்ஷியல் வந்துடும். இங்கே ஒரு கமர்ஷியல் என்னது, மெட்டீரியல் இன்புட் ப்ரொடக்டிவிட்டி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். இதுவும் கார்பரேட் பாடி, கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். இது ரெண்டுத்தில் வந்து ஆப்ஷன் எடுக்கணும்னா அவங்க எல்லாம் சேர்ந்து செலக்டட் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா கலெக்டிவாக வந்து ஷேர் த ப்ரொடியூஸ் லார்ஜ் கல்டிவபிள் லேண்ட் வித் ஸ்மால் ஃபார்மருக்கு லார்ஜ் கல்டிவபிள் லேண்டுன்றாங்க பாரு, அதுவே தப்பு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுங்க. மறுபடியும் நைஜர் கேன் பி ராபி ஆர் கேன் பி காரிஃப். சரியா, காரிஃப்னாலே ஹோலிஸ்டிக் வச்சுக்கலாம். சம் ட்ரைபல் பிளான்ஸ் இன் இந்தியா யூஸ் நைஜர். சில பேர் யூஸ் பண்ணலாம் தான். இது வந்து நைஜர் வந்து எம்எஸ்பி கொடுக்குறாங்க அந்த வருஷத்தில். சும்மா எக்கனாமிக் சர்வே சும்மா திருப்பி பார்த்தாலே அது கரெக்ட் போட்டுடலாம். சாயில் இஸ் அ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இன் ரிச் நியூட்ரிஷன் இருக்குது. நியூட்ரிஷன் மேலே இருக்க கொஸ்டினுக்கு தான் நியூட்ரிஷன் இருக்காதுன்னு பார்த்தோம். சரியா, வித் பேர் சர்ஃபேஸாக இருக்கும்னு பார்த்தோம். இது தப்பு. பிகாஸ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் இன் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் காசஸ் அ டெட் ஆர்கானிசம்ஸ் இந்த சாயில் டீகம்போஸ் குவிக்லி. அப்புறம் எப்படிடா இங்கே இவ்வளோ பெரிய நியூட்ரிஷன் இருக்கும்? எல்லாமே போயிடுச்சு, டீகம்போஸ் பண்ணிடுச்சு. இது கரெக்ட். ஒரு நிமிஷம், குரூப்ல போட்டிருக்கேன் இல்லடா காவ்யா? ஆமாக்கா, சொல்லுங்க. கவி போட்டிருக்காங்க. ஓகே கவி. அது வந்து என்னதுன்னா டிஃபென்ஸ் பண்ண அது அப்போ இன்ஜூர் ஆகுறது மட்டும் சோல் ப்ராப்பர்ட்டியாமா? அப்படிதாக்கா, இறந்துருச்சு இல்லாட்டி நம்ம வந்து கொன்னுட்டோம் அப்படின்னா, நம்மள தாக்க வரப்போ கொன்னுட்டோம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. மீட்டு கூட கொடுத்துடணும் கவர்மெண்ட் கிட்ட, அது கூட வெளியே போக கூடாது. பிளஸ் அந்த மாதிரி பிடிக்கிறாங்கல்ல, இப்ப தந்தம் எந்த பார்ட் இருந்தாலுமே அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லி இப்ப அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே
உயிரோட இருக்குது நார்மலா சுத்திட்டு இருக்குன்னா அந்த டைம்ல வந்து அப்படி இல்ல அது வந்து அப்படி சோல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ உயிர் இல்லாம இருக்கும்போது டிஃபென்ஸ்ல இன்ஜூர் ஆகும்போது மட்டும் சோல் ப்ராப்பர்ட்டி. அப்போ வந்து நமக்கு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செத்து போயிடுச்சுனாலே அது நீட் கூட ப்ராப்பர் இது இல்லாம டிஸ்போஸ் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாறிடும். ஓகே. சரி. அடுத்தது, in India, the Biodiversity Management Committee is a key to the realization of objective of Nagoya Protocol. Biodiversity Management Committee, Nagoya Protocol. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் தான், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை போடலாம். பெனிஃபிட் ஷேரிங்கில் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி have important function of determining assess the benefit sharing, including the power of living collection fees and assess the biological diversity within the jurisdiction. லெவி பண்ணுறதுக்கு இவனுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அங்கே டாக்ஸ் போடுறதுக்கு அவனுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. இவனுக்கு இல்லைன்னு நான் போடுறேன். ஆன்சர் என்ன? போடக்கூடாது, சி தான் போடணும். செக் பண்ணுங்கக்கா, ஏன்னா அங்கே டாரிஃப் தப்புன்னு போட்டோம்ல, அந்த அதே ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணாங்க. இல்ல, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பயோடைவர்சிட்டி ஒன்று பார்த்தோம்ல, அது என்ன ஆன்சரு? அதுக்கு என்ன, அது என்ன கொஸ்டின்? என்பிஏ தான் பார்த்தேன். என்னக்கா? என்பிஏ, நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அது என்ன கொஸ்டின் அது? அதுக்கு வந்து பவர் இருக்கு, லெஜிஸ்லேட் இருக்கு, இது பண்றதுக்கு. அது என்ன, பிளான்ட் வந்து லைசென்சிங் பண்றதுக்கு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ஆக்சுவலா அந்த கொஸ்டின் மறந்துட்டாக்கா. ஏதோ ஒன்று பார்த்தோம், மிஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் தப்புன்னு எடுத்தோம். ஆனால் உங்களுக்கு என்ன பவர் இருக்கு? அசஸ் த பெனிஃபிட் ஷேரிங் இன்க்ளூடிங் த பவர் டு லெவி த கலெக்ஷன் ஃபீஸ் அந்த அசஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் வித் இன் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணலாம். ஃபீஸ் தானடா கலெக்ட் பண்ண, ஃபீஸ் தான? ஓகே டாக்ஸ் தான போடல. ஓகே ஃபீஸ்லாம் ஓகே தான். 25 இன்டர்பிரேஷனே எடுத்துக்கலாம். ஃபீஸ் ஆர் நாட் டாக்ஸ் னு வரும்ல. எக்ஸாக்ட்லி. அதுனா 25 இன்டர்பிரேஷன். ஆர்டிகல் 25 சொன்னா 25 26 ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். ஃபீஸ் வந்து நீ வாங்கிக்கலாம் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து. ஃபைன் இதுதான் வாங்க முடியாது, டாக்ஸ். அது வந்து பர்பஸ் ஆஃப் தி டாக்ஸ்ல வராதுன்னு சொல்லிருப்பாங்க. ஓ, செக்குலர் ஆக்ட் இதுக்குடா. இப்போ நீ அதுல இது இருக்குல்ல, ரிலீஜியஸ்க்காக நீ வாங்கினது வந்து டாக்ஸ்ல இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து ஃபீஸும் ஃபைன்ஸும் வந்து டாக்ஸ் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே புரியுது. கேவி படி. என்னடா? படி. With reference to perfluoroalkyl substances that are used in making any consumer products யூஸ் பண்றாங்க எதுன்னு கேட்டிருக்காங்க. they are found to be widespread in drinking water, food and food packaging materials. நீ வந்து அந்த widespread வந்து யோசிச்சு அப்போ போட்ட வச்சுக்கோங்க. they are not easily degraded in the environment. ஆமா, அது ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்கலாம். persistent exposure to PFAS can lead to bioaccumulation in human bodies. தேர்ட் எடுக்கிறோம்னா பயோ அக்குமுலேட் ஆகுனா அப்ப நம்ம கன்சியூம் பண்ற ஒரு இதுல இருக்கணும். ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மெரிட்டா வந்து மூணுமே கரெக்ட் வரும். வருது, பட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, parasitoid species are found in how many of the above organisms? எதெல்லாம் வந்து parasitoid இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. இது எப்படி எடுத்தோம்? கேட்டில், பீட். இதுல சும்மா ஃப்ளைஸ் மூலமா அப்படின்னு எடுத்தேன். பாராசைட்னா ஒரு காமன், அது கீழே ஒன் ஆஃப் த காமன் வந்து பாராசைட்டாய்ட்ஸ் அப்படின்றது கேன் பி ஃப்ளையபிள் அப்படின்னு எடுத்தேன். ஏன்னா ரெண்டுமே நான் ஃப்ளையபிள்ல. அங்க எடுத்தோம்ல, என்ன எடுத்தோம்? டெட்ரிவோரஸுக்கு வந்து 2 டெரஸ்ட்ரியல் மரைன்னு பிரிச்சோம்ல, அந்த மாதிரி இது பிரிச்சுக்க வேண்டியதான். ஆனா பக்கா இது சொல்லி சொன்னாங்க only 3 தான். நீ வந்து ஃப்ளைஸ், வாஸ்ப், பீட்டில்ஸ் எடுத்ததானே? ஆமா அக்கா. ஆனா வேற ஏதாவது சொன்னாங்க அக்கா? only 3 தான் சொன்னேன். பாராசைட்டாய்டுக்கு வந்து டெஃபினிஷன் சொல்லி அதனால இதெல்லாம் வராது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீ எடுத்த 3 இல்லடா, அது வேற ஏதாவது இருந்துச்சு. நீ எடுத்த 3 என்ன? அவன் வந்து பெட்டர்ல ஃப்ளைஸ் அண்ட் வாஸ்ப் எடுத்தேன்.
எதை விட்டுட்டு டெர்மைட்ஸையும் சென்டிபீட்ஸையும் சென்ட்ரிபீட்ஸையும் டெர்மைட்ஸையும் விட்டுட்டேன். நானும் அப்படி பார்த்தா எடுத்தேன். ஓகே, செக் பண்ணிட்டப்பா சொல்லுங்கக்கா. How many of the above belong to pea family கேட்டிருக்காங்க? Groundnut, horse gram, soybean. இது பீன் வெரைட்டி. ஆக்சுவலா பீனாலே வந்து ஒரு கவருக்குள்ள இருக்கணும், அதான அர்த்தம். இப்படி ஒரு கவர் இருக்கும், உள்ள வந்து சீடா இருக்கும். பீ மோஸ்டா லெகுமினஸ் மாதிரி தான் இருக்கும். லெகுமினஸா இருக்கணும், அதுதான் பீ ஃபேமிலியா இருக்கும். சரி, சோயாபீன் லெகுமினஸ் அங்கேயே பார்த்து எடுத்துட்டோம் ஒரு வாட்டி. பீன் அப்படின்ட்டு பீன் எடுத்தோம், அதுவும் கரெக்ட் தான். கிராம் வந்து பல்சஸ் மோஸ்டா லெகுமினஸ் தானே. சரி, ஹார்ஸ் கிராம் படிச்சிருக்கணும், கண்டிப்பா படிச்சிருந்திருக்கணும். ஏன்னா பியூஎஸ்ஆர் கொஸ்டின்ல இருக்கு. ஹார்ஸ் கிராம் கிரவுண்ட் நட் பியூஎஸ்ஆர் கொஸ்டின்ல இருக்கு, படிச்சிருந்திருக்கணும். அவ பேவிகேல இருக்க அதெல்லாம் எல்லா பிளான்ட்டையும் படிச்சிருக்கணும் கன்ஃபார்மா. இப்போ வந்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The Indian flying fox is placed under vermin category in the Wildlife Protection Act 1972. சரி. The Indian flying fox feeds on the blood of the other animals. சரி. Wildlife Amendmentல vermin தூக்கிட்டாங்க தானே? நீ அமெண்ட்மெண்ட்டை விட. சரி, அமெண்ட்மெண்ட்ல தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ. சரி, இவனே கேக்குறாங்கன்னா பழசுல வெர்மின் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, தூக்கிட்டாங்க. ஆமா, தப்பு, அவ்வளவுதான். ஏன்னா சும்மா இதை ஒரு இந்த கொஸ்டின் என்விரான்மெண்டா பார்க்காம சும்மா பாலிட்டியா பாரு. பாலிட்டியா பார்த்தானே சொல்லுவாங்க இந்தியன் லால ஒரு விஷயம் வந்து ஆக்டா மாறிடுச்சு, அதுக்கப்புறம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் லா வித் ரெஸ்பெக்ட் டு கிரிமினல் கேஸா இருந்தாலும் சரி, சிவில் கேஸா இருந்தாலும் சரி, ரெட்ரோஸ்பெக்டிவ் லா இஸ் இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்ப நீ இப்போ மோஸ்ட் ரீசெண்டா தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஆமா, அவ்வளவுதான். ஆமாவா கரெக்ட்னு போட்டுருக்கியா? சரி, தப்பு சாரி, தப்பு. அப்பனா ஆப்வியஸா ஸ்டேட்மென்ட்ல இருக்கனால அது ஃபீட் ஆன் தி blood of the other animals. வந்து இததான் ஸ்குரில்ல வந்து நம்ம ஆம்னிவோரஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னா பேட் மாதிரி தான இருக்கும் இல்லையா? வை நாட்? ஸ்குரில் வந்து வெஜிடேரியனா இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அது நான் சீடு சாப்பிட்டு தான் பார்த்திருக்கேன். பேட் ஏன் சாப்பிடக்கூடாது? இன்னொரு இன்செக்ட் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேக்குறேன். பிளட் குடிக்கலாம். மங்கியே நம்ம இதுன்னு பார்த்தது இல்ல, வெஜிடேரியன் இல்ல எடுத்தோம் இல்ல. குரல்ல வந்து ஆம்னிவோர்னு போடலாம். போடலாம். ஓகே, the organisms ஓ சாரிடா, ஒரு நிமிஷம். டி போட்டுட்டு வந்திருக்கியா? நான் டி போட்டு வந்திருக்கேன். கீ வரட்டும் காலாமே பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. நான் இதுக்கு வந்து சி போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்? அது வெர்மின் கேட்டகரி. இன்னொன்னு வந்து வெர்மின் கேட்டகரின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுதான் வந்து நிறைய ஃப்ரூட் ஈட்டிங் பண்ணுமா, சோ அதனால அது வெர்மின் கேட்டகரியா வச்சாங்க அப்படின்னு நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டேன். அது எல்லா ஃப்ரூட்ஸையும் போய் சாப்பிடுது, அதனால அதை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வெர்மின் கேட்டகரியில வச்சிருப்பாங்க. 2 ஏன் தப்புனா, அது அதர் அனிமல்ஸ்ல பண்ணாது, ஃப்ரூட்ஸ்ல தான் பண்ணும். அது ஃப்ரூட் ஈட்டிங் பேட் மாதிரி தான் அது அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு அது அப்படிதான் இருக்கும். ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அப்படிதான் இருக்கும். இது மாதிரி பேட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து பேட் தான் இருக்காது. ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்றது பேட் தான், பேட் ஸ்பீஷீஸ் தான். அதனால அது ஃப்ரூட் ஈட்டிங் பேட். சோ அதனால அது வெர்மின் கேட்டகரியில வச்சிருக்காங்க. அதனால நிறைய டேமேஜ் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு 2 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சி போட்டுட்டு வந்திருக்கேன். சரி பாப்போம், நம்ம ஆன்சருக்கு வரும்போது செக் பண்ணிக்குவோம். The organism Cicada, froghopper and pond skater are. ஆக்சுவலி இது கிராஸ் ஹோப்பர் வச்சு நம்ம இன்செக்ட்னு போடலாம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்தா? ஸ்கேட்டர்னா அந்த தண்ணில சர்க்குன்னு போகும் தெரியுமா, ஜிங் ஜிங்னு தண்ணில. நான் வந்து இது தப்பா தான் போட்டு வந்தேன். பேர்ட்ஸ், நானும் பேர்ட்ஸ் தான் போட்டு வந்தேன். நம்ம பார்த்ததுனால அப்படி போட்டிருக்கோம், விட்டுரு. அது சம்டைம்ஸ் நம்ம மாட்டுவோம் எங்கேயாவது. எல்லாத்தையுமே கரெக்டா அந்த இளையராஜா கொடுக்குற மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்றது? Many chewing gums found in the market considered a source of environmental pollution. Okay. Many chewing gums contains plastic as a gum base. Explain பண்ற மாதிரி தான் இருக்கு, ஜெனரலா தான் இருக்கு. ஆல்னு கொடுக்கறத விட மெனின்னு தானே கொடுத்திருக்காங்க. ஓகே, because many chewing gums contains plastic as a gum base. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. நான் என்ன போட்டேன்னா அது தப்புன்னு போட்டு தான் எடுத்தேன்.
அரவிந்தும் கேவியோ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பாலிமர் இருக்கும். சோ அது பிளாஸ்டிக் ஃபெவிகால்ல இருக்கு அதே இதுல இருக்கும் அப்படி சொன்னாங்க. நீ கூட சொன்னீங்க பண்ணி கொழுப்புன்னு நினைச்சேன் அப்படின்னு. ஆமா, அதனாலதான் பிளாஸ்டிக் வராதுன்னு நினைச்சேன். ஒன்னு ஆட் பண்றாங்க, இன்னொன்னு ஆட் பண்ணாம இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்க, கரெக்ட் தான். நான் தான் தப்பா போட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரிஸ் அனிமல் வந்து அதோட நேச்சுரல் ஹாபிடேட்ல ஃபவுண்ட் பண்ணிக்கிறது கேட்டிருக்காங்க. பிரேசில் வந்து இந்த அனிமல்லாம் கன்ஃபார்மா படிச்சுக்கணுங்க, என்னன்னே தெரியல. ஆமா, எனக்கு எப்பயுமே என்னன்னு தெரியல. பிரேசில் இன்றி, இந்தோனேஷியா எல்க்கு, மடகாஸ்கர் பொனோபோ. இத படிச்சாதான் போட முடியும். கண்டிப்பா என்னன்னு தெரியுமா யாருக்காச்சும்? அக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எது இருக்கு? இது எனக்கு அப்ப தெரியாது, அதுக்கப்புறம் படிச்சேன், அப்பதான் தெரியும். மடகாஸ்கருக்கு வந்து என்ட்ரிக் போடுறா, அப்படியே அங்க கோடு போட்டுரு. அப்படியா? அதுக்கு அங்கதான் எண்டமிக். என்னது ஆக்சுவலா அது இன்ட்ரினா? அது வந்து குரங்கு மாதிரி இருக்கும்டா, லெமூர் மாதிரி இருக்கும் அது. ஓ, லெமூர். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது இருக்குல்ல, செகண்ட் ஒன்னு எல்க்கு. எல்க்கு வந்து இதுடா, ஏசியா, ஈஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியா. அதுக்கப்புறம் இவன் இருக்கானே பொனோபோ. பொனோகோ, அவன் வந்து ஆப்பிரிக்கால இருப்பான். அவன் தான் வந்து இதுவாங்க பிக்மி சிம்பான்சி. ஆமா, கரெக்டா தான் சொல்றேன், பிக்மி சிம்பான்சின்னு சொல்லுவாங்க அங்க. ஒரு பிரைமேட்ரா ஞாபகம் வச்சுக்கோ பொனோபோ. நான் ஒரு டைம் பிரைமேட் क्वेश्चंस வந்துச்சுல, எச் ஆஃப் தேர் பிரைமேட்ஸ் ஆர் ஏப்ல. ஆமா, அது பேர் என்ன சிம்பான்சி? பிக்மி சிம்பான்சி. ஏன்னா இங்க உள்ள பிக்மி ஹாக்ல உள்ள பிக்மியை தூக்கி அங்க உள்ள சிம்பான்சி சேர்த்து அதுக்கு பேர் வச்சிருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதனால அது அப்ப பிக்மின்றது என்னக்கா, அவங்களோட ஃபேமிலி நேமா இருக்குமோ? குட்டியா இருக்கிறதுக்கு அப்படி சொல்றாங்க. குட்டியா இருக்கிறதுக்கு பேரு பிக்மின்னு நினைக்கிறேன்டா. அப்படின்னா ஓ, நான் கூட எல்க்குங்கிறது ஒரு ஆன்டிலோப் மாதிரி கொம்பு நிறைய அப்படியே மரக்கிளை மாதிரி இருக்கு, பெருசு பெருசா. ஆமாமா, ஒப்போசம். அது கண்டிப்பா இந்தோனேஷியா ரீஜன்ல இருக்கு. அது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல இந்தோனேஷியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி டீர் ஸ்பீஷிஸ் எல்லாமே கிராஸ் லேண்ட்ஸ்ல தான் அதிகமா இருக்கு, ஃபாரஸ்ட்ல இல்ல. நம்ம பார்த்த 3 क्वेश्चन அதான் சிக்னிஃபை பண்ணுது. நார்த் அமெரிக்கா, நார்த் ஈஸ்ட் ஏஷியால இருக்காண்டியது எல்க்கு. நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் ஏஷியா, ஐஸ்லலாம் இருக்குது சத்தியமா. அது நார்த் அமெரிக்கா, ஈஸ்ட் ஏஷியான்னு சொன்னாங்களா? நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ஆட் பண்ணிக்கலாம். நார்த் அமெரிக்கா, ஆனா சென்ட்ரல் ஐஸ் ரீஜன்லயும் இருக்குது, ஐஸ் எல்லாம் போட்டோ போட்டிருக்காங்க. பொனோபோ தான் சிம்பான்சி. இந்திரி எந்த மாதிரி இருக்கு பாக்க? இந்திரி குரங்கு மாதிரி இல்ல. இந்திரியும் குரங்கா? இந்திரி தான் இதுங்க தேவாங்க மாதிரி. பொனோபோ தேவாங்கு இருக்கும். இந்திரியும் பிரைமேட்டாண்டா. ஓ, இந்த பிரைமேட்னா என்ன ஆக்சுவலா? இந்த Primate is order of the mammal further divided into ஏதோ பெருசா பேர் கொடுத்திருக்கான். ஆர்டர் அது. ஆக்சுவலா லெமூர் 4 டைப் தாங்க இருக்கு. என்னன்னா லெமூர், கேலகோஸ், லோரிசிட்ஸ் அண்ட் ஹாப்ளோரின்ஸ் அண்ட் டெர்சைட்ஸ். இதெல்லாம் தான் வந்து அதோட பேரா போட்டிருக்காங்க. சரி விட்டு, யாராவது பிரைமேட்ஸ்லாம் என்னன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அத போலாம். World Toilet Organization, it is one of the agencies of United Nations. Prominent இதா தப்பு போட்டுறலாம். NGO மட்டும் தாங்க கரெக்ட். இந்த மாதிரி கேக்குறாங்கனாலே NGO. World Toilet Organization, World Toilet Day, World Toilet College are the initiatives of this organization to inspire action to tackle the global sanitation crisis. The main focus of this of its function is to grant funds to least developed countries and developing countries to achieve the end of open defecation. கரெக்ட் தான். நான் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஹெல்ப் பண்றாங்க. கிராண்ட் ஃபண்ட், ஐயோ இது ரொம்ப ஓவரா இருக்குங்க. கிராண்ட் ஃபண்ட்லாம் பண்ண முடியாது அவங்களால. ஒரு NGO, நார்மல் NGO இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வச்சுக்கோ, அவங்க வந்து ரெக்கமெண்ட் வித் ஃபண்டிங், அவ்வளவுதான். ஓவரா இருக்குது. ஆனா அந்த வாட்டர் கிரெடிட்க்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுத்து சப்சிடி. வாட்டர் கிரெடிட்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா மினி மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, சின்ன ஃபைனான்ஸ். இவங்க கிராண்ட் ஃபண்ட். ஆமா, அதெல்லாம் எய்ட் தப்பு போட்டல, ஃபைனான்ஷியல் எய்ட். அந்த क्वेश्चन கிராண்ட்னால மினிமம் ஒரு 50 பில்லியன் ஆச்சு இருக்கணுங்க. 50 பில்லியன் ஓவரா சொல்றேன், சாரி. ஒரு 50 மில்லியன் இருக்கணும். ஓகே.
lion do not have a particular breeding season. ம். Okay, வருஷம் ஃபுல்லா. Unlike most of other big cats, cheetah do not roar சொல்லிருக்காங்க. இது நமக்கு வச்சுக்கலாம். தெரிஞ்ச விஷயம். Unlike male lions, male leopards do not proclaim their territory by scent marking. இதுக்கு தான் அரவிந்தோட அந்த யூரின் டெக்னிக் வச்சுக்கலாம். அதெல்லாம் நீ சொன்ன மாதிரி அந்த பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வந்து அதோட ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு ஓக்கல் மாதிரி வருது பாரு. இது வந்து இது லோக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம அங்க பார்த்தோம்ல அந்த எலிஃபென்ட்க்கு வந்து காஃப் பியரிங் கெப்பாசிட்டி 40 வயசுல முடிஞ்சிடும்ன்றது ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. வேரியபிள், இட் கேன் பி வேரியட் அந்த மாதிரி. இன்னொன்னு என்ன பார்த்தோம் ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஆர்போரியல் அனிமல்ஸ், குரில். ஸ்குரில் இதெல்லாம் ஓகே, ஸ்குரில் வரட்டும் பார்த்துக்கலாம். ஸ்குரில் வந்துருச்சு பைத்தியம் 2021. ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வரட்டும் பார்த்துக்கலாம். அதை வச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் எடுப்போம். ஓகே, சாரி தப்பா போட்டேனா? கரெக்ட் தான். ஓகே, கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 100 மில்லியன் ஃபார்மர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷனல் அலையன்ஸ் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்ப்போம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஸலரேட்டிங் தி transition towards food and water system that are net zero, nature positive and that aims to increase farmer resilience. Okay, it is an international alliance and a network of individual and farming organization interested in நீ பேசி கேட்கல. ஹலோ, நான் பேசி கேக்குதா? ஓகே, நான் பேசுறதும் கேட்கல. இல்ல நீ பேசுறது கேக்குது. ஓகே, இது கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ, படி கண்டினியூ பண்ணு. international alliance பார்த்தோமா. அடுத்து digital platform fully integrated with service providers and built on blockchain that let buyers, sellers and third parties to trade fertilizers quickly and securely. Commercial. It is a platform with the mission of encouraging the farmers to form farmer producer organization or agri-business consortium, thus facilitating the access to global markets to sell their products. Commercial ரெண்டுத்துலயும் தூக்கிடலாம். இங்க வா, இது ரெண்டுத்துல இது ஒரு அலைன்ஸா பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் தெரியணும். ஆர்கானிக் அனிமல் ஹஸ்பண்டரி ரொம்ப நேரோட்டிக்கா இருக்குல்ல, ரொம்ப நேரோவா இருக்கு பாரு. இங்க தான் வந்து ஃபார்மர்ஸ் ரெசிலியன்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அனிமல் ஹஸ்பண்டரி பார்ட் ஆஃப் த ஃபார்மிங் தான், இதுதான் பெருசு. இது கிளைமேட்டிக்கா இருக்கும், ரொம்ப என்விரான்மெண்டலா இருக்கு. ஃபைன், அவ்வளவுதான். ஓகே, how many of the above considers distributed energy storage? ஒரு இதுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. பேட்டரி ஸ்டோரேஜ், ஓகே. பயோமாஸ் ஜெனரேஷன், ஃபியூவல் செல், சோலார் ரூஃப்டாப் சோலார் போட்டோவோல்டிக் செல். பயோமாஸும் கரெக்ட். நீ ஊர் சைட்லாம் போனேன்னா உனக்கு கேட்டல் பங்க்ல பண்ணலாம். நான் தான் சீட்டுக்கே வரும். கன்றாவே யோசிச்சேன், அதை தப்பா யோசிச்சிட்டேன். Which of the following shows a unique relationship with an insect that has co-evolved with it, and that is the only insect that can pollinate this tree? Insect கூட silk எடுத்துறலாம். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இது போட்டுறலாம், விட்டுரு. அதுக்கு மேல யோசிக்கலாம். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லா பேராகிராஃபையும் மறக்காம படிச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதான் மகுவா சேனல் விட்டு அது மட்டும் தான் பண்ணுங்கிற மாதிரி தெரியாது கேவி கண்டிப்பா போட முடியாது நம்மளால அது. ஓகே, இது ஜெனரலா ஒன்னு கேட்டிருக்காங்க. எதுலாம் வந்து அதுல வந்து ஒரு பாய்சனஸ் ஸ்பீஷிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டர்ஃப்ளைல பாய்சனஸ் இருக்கலாம், ஃபிஷ்லயும் ஒரு பாய்சனஸ் ஸ்பீஷிஸ் இருக்கலாம், ஃப்ராக்லயும் ஒரு பாய்சனஸ் ஸ்பீஷிஸ் இருக்கலாம். சம்முனோட எக்ஸ்டெண்டட் ஃபார்மட் இது, அவ்வளவுதான். ஆனா அங்க வந்து பாராசிட்டாய்டுன்னு சொல்லி ஒரு இதா சொல்லி கேட்டிருக்காங்க. எதுல பாராசிட்டாய்டு இருக்குன்னு கேட்டாங்க, நம்ம அதுல செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. How many of the above trees are actually native to India? இதுல நமக்கு ரிட்சாண்டஸ் வந்து endemic to இதுன்னு தெரியும். அது தெரியும், மத்த ரெண்டும் தெரியாது. Actually maybe or may not be. கேஷ்யூ நான் எப்படி எலிமினேட் பண்ணா, மோஸ்ட் இந்த மலையில வளருது பிளான்டேஷன் எதுவுமே நாம கொண்டு வந்திருக்க மாட்டோங்கிற மாதிரி. இதெல்லாம் நான் எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ங்க, கரெக்ட், விட்டுரு. பப்பாயா தெரியல, கேஷ்யூ அப்படிதான் எலிமினேட் பண்ணேன். காஃபி பப்பாயா பிளான்டேஷன் கிராப் தான்.